இன்னும் கூட நாம் ஒரு பாடலை பாடி உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோம். கைகளை தட்டி பாடுங்க. எப்படி கையை தட்டணும்? பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற. பாடுங்க பாடுங்க. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாடும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். பாடும். இன்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பாடும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். சொல்லுங்க. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவமன்னிப்பின் நிச்சயத்தை. ஆமென் ஆமென். உற்சாகத்தோடு பாவமன்னிப்பின். ஆமென். பரலோகத்தில் ஓரிடம் இயேசு தருகிறார், இன்று தருகிறார். சொல்லுங்க. இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருவாயா இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம். சேர்ந்து பாடுவோம். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை. ஆமென். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே, அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அப்படியே கரங்களை மூடி ரெண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். நம்மையே நாம் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம்.
ஆண்டவர் தந்த இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாட்களையும், நம்முடைய ஒவ்வொரு நாட்களையும் ஆண்டவர், நேற்றைய நாள் இருந்தவர்கள் இன்றைய நாள் இல்லை, ஆனால் நம்முடைய ஆயுசு நாட்களை ஒரு நாள் அதிகப்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் வெளியே போகும்போதும், வீட்டிற்கு வரும்போதும், கடந்து செல்லும் போதும், சாலைகளே செல்லும் போதும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து, துன்பங்களின் நேரத்திலே நம்மை அரவணைத்து ஆறுதல் தந்து நம்மை தேற்றுகிற தெய்வம். அவர் தந்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துவோம். நல்ல குடும்பத்திற்காக நன்றி செலுத்துவோம். குடும்பத்தில் உள்ள எல்லோர்களும் இந்த வேலையிலும் கூட ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அவருடைய வல்லமை மிக்க கரத்திற்குள் தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிறார். நம்முடைய உடல், உள்ளம், ஆன்மா எல்லா காரியங்களையும் இந்த காலை வேளை அவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம். குறைவுள்ளதெல்லாம் நிறைவுள்ளதாய் மாற்றுகிற தெய்வம். இழந்து போனதை தேடி மீட்க வந்த தெய்வம். ஆண்டவரே, நான் இழந்த மகிழ்ச்சியெல்லாம் எனக்கு ரெட்டிப்பா தாங்க ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்திலே நாம் நம்மையே அர்ப்பணிப்போம். என்னுடைய பலகீனங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவே. உமக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டாம் ஆண்டவரே. தேவையில்லாத பேச்சுக்கள், பிறரை பற்றி பேசுகிற நேரங்கள், இது இந்த நாட்களில் நல்ல பாவசங்கத்தை நம்ம எடுத்து ஆண்டவரே, ஒரு புது மகனாய், ஒரு புது படைப்பாய் நீர் என்னை மாற்றும். அப்படியே உருக்கத்தோடு நீங்க ஒப்பு கொடுங்க. அப்படியே இந்த பாடலை பாடி அவருடைய அன்பிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நிறைய நேரம் நம்ம நினைப்போம், நம்ம அன்பு செய்ய யாரும் இல்லை, நமக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. வீட்டில் எல்லாரும் போனது, வெளியே சென்ற பிறகு தனியே புலம்பின நேரங்கள், அழுத நேரங்கள் எல்லாம் வச்சு ஒப்பு கொடுப்போம். புயல் காற்றை பூந்தென்றலாய் மாற்றுகிற தெய்வம் நம்ம ஆண்டவர். புலம்பலை கள்ளி நடனமாய் மாற்றுகிற தெய்வம். அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. தனிமை நேரங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவே. பாவத்தின் நாட்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய உடலை அர்ப்பணிக்கிறேன், எண்ணங்களை அர்ப்பணிக்கிறேன், மனதை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. சிந்தனைகளை அர்ப்பணிக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத எந்த சிந்தனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்படியே நாம் ஒப்பு கொடுப்போம். இன்னும் நிறைய பேர் அப்படியே இறுக்கத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்டெப் நீங்க உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இறங்கி வாங்க. அப்படியே இந்த பாடலை கண்களை மூடி பாடி உருக்கத்தோடு கூட கண்களை மூடி அவருடைய அன்பிற்கில்லாய் நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியே கண்களை மூடி அவருடைய அன்பை உணர்ந்து கண்களை மூடும். யாரும் பராக்கு பார்க்க வேண்டாம். அவருடைய அன்பை உணர்ந்து திருப்பாடலில் அழகான ஒரு இறைவார்த்தை உண்டு. ஆண்டவரே, உடைய அழகை நான் காண வேண்டும். ஆண்டவரே, உடைய அழகை நான் காண வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? ஆண்டவரோட நான் பேசணும், அவருடைய அன்பில் நான் வளரணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அப்படியே கண்களை மூடி இந்த பாடலை நான் பாடி, ஆண்டவரே, நான் உம்மில் வளரணும். ஆண்டவரே, என் குடும்பம் உம்மில் வளரணும். என் பிள்ளைகள் உம்முடைய அன்பில் வளரணும். என் கணவன் வளரணும். என்னுடைய மனைவி உம்முடைய அன்பில் வளரணும். எத்தனை பேருக்கு அந்த தாகம் இருக்கு? நீங்களே கேள்வி உங்க மனசுல கேட்டு பாருங்க. உங்க பிள்ளைங்கிட்ட தியானத்துக்கு வான்னு கூப்பிட்டு எத்தனை பிள்ளைங்க நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கள நினைச்சு ஒப்பு கொடுங்க. இந்த தியானத்தை முடிச்சு போகும்போது, ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு நான் ஆசீர்வாதமாய் போனேன். ஆண்டவரே, என் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறணும். ஆண்டவரே, அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த பாடலை பாடுவோம். நம்முடைய இருதயத்தை அப்படியே ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றுகிற தெய்வம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியே சேர்ந்து சொல்லுங்க பாப்போம்.
எல்லாரும் இணைந்து முடிந்ததென்று நினைத்த நான் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. கொஞ்சம் உணர்ந்து சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள், உம் அழகான, தேங்க்யூ ஜீசஸ், முடிந்ததென்று தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள், உம் நன்றி இயேசுவே. முடிந்ததென்று கொஞ்சம் உணர்ந்து சொல்லுங்களேன். உம் அழகான, ஆமென், முடிந்ததென்று ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான, அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுத்து பாடுங்க. முடிந்ததென்று உணர்ந்து, உம் அழகான, நன்றி இயேசுவே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத, யாரும் நன்றாயறிந்து உம் அழகான கண்கள், உம் தேங்க்யூ ஜீசஸ். முடிந்ததென்று வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராத. கொஞ்சம் உணர்ந்து சொல்லுங்க. வல்லவரே, வல்லவரே, நல்லவரே, ஆமென், ஆராதனை ஆராதனை. வல்லவரே, வல்லவரே, நல்லவரே, ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா தூங்குனீங்களா? பிரைஸ் தி லார்ட். நல்லா தூங்குனீங்களான்னு கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கி நம்முடைய மனத்துயரை பற்றி, மனஸ்தாபம், அடுத்து மனஸ்தாபத்தின் வழியாக இறைவன் நமக்கு தருகிற மிகப்பெரிய விடுதலை, பாவ மன்னிப்பு விடுதலை. பிரைஸ் தி லார்ட்.
இந்த உலகத்தில் இயேசு முதலாக சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான். அது என்ன வார்த்தை என்று சொன்னால் வேறு எதையுமே சொல்லலை. உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்லாம் இயேசு சொல்லலை. ஃபஸ்ட்டில் சொன்னது மத்தேயு 4:17 தான். அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைசாற்றினார். பிரைஸ் தி லார்ட். ஃபஸ்ட்டு பேசுகிறதே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், அதை தான் பேசினார். அதே நற்செய்தி மார்க்கு 1:15 வாசித்து பாருங்கள். காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளுடைய அரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி எல்லாம் இந்த நற்செய்தியை நம்புங்கள். இந்த 2 வசனம் ஒரே கருத்தை தான் சொல்லுகிறது. இயேசுனுடைய முதல் பிரசங்கமே மக்களை நீங்கள் மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு விடுங்கள், பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்குங்கள் என்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதே நாம் திருத்துவது பணி 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்ப்போம். திருத்துவதர் பணி 17ஆம் அதிகாரம் 30-31 எடுத்து வாசிப்போம். ஏனெனில் திருத்துவது பணி 17ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். ஏனெனில் மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஏனெனில் மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் எல்லாம் கவனமாக கேட்போம். ஏனெனில் மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்தில் கடவுள் எதனை பொருட்படுத்தவில்லை? நான் ஜெபம் பண்ணுறோம்ல, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னியும். ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? அறியாத செய்த பாவங்களை ஆண்டவர் பொருட்படுத்துவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம கூட சரி அவன் தெரியாமல் செஞ்சிட்டான், அவர் அந்த தெரியாமல் செஞ்சிருச்சு விட்டுருங்கன்னு சொல்கிறோம்ல, அதுபோல் நம்ம தெரியாமல் செஞ்ச பாவத்திற்கு எப்பொழுதும் தேவ சமூகத்தில் மன்னிப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் அதை பொருட்படுத்தவில்லை. அடுத்து, ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஆனால் இப்பொழுது உள்ள மக்கள் எங்கும் உள்ள மக்கள், ஆனால் இப்பொழுது உள்ள எங்கும் உள்ள மக்கள் மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கின்றார். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? நெல்லுங்க அப்படியே வச்சு கொஞ்சம் படிப்படியாக பார்ப்போம். மக்கள் அறியாமல் செய்த பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார், ஆண்டவர் அதை பொருட்படுத்தவில்லை. நாம் அறியாமல் செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறார், ஆண்டவர் பொருட்படுத்தவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்பொழுது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அது திருநெல்வேலியோ, பாளையங்கோட்டை, தமிழ்நாடோ, கேரளாவோ, ஆந்திராவோ, அமெரிக்காவோ, கனடாவோ, எல்லா மக்களும், எல்லா இன மக்களும், எல்லா மொழி மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று இது கர்த்தருடைய கட்டளை, ஆண்டவருடைய கட்டளை. பிரைஸ் தி லார்ட். பைபிளுங்கிறது கட்டளைகளின் புஸ்தகம், சட்டங்களின் புஸ்தகம். அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் ஒரு கட்டளை இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் பாவம் செய்ய எல்லாரும் பாவம் செய்யாமல் இருக்கணும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு கட்டளை இருக்கணும். அது யாரும் விதிவிலக்கே இல்லை. எல்லாரும், நானும் நீங்களும் மனம் திரும்பணும். ஒரு அருமையான ஆயர் பேர் சொல்ல விரும்பல. அவர் சொன்னார், ஆயராகி நான் செய்த பாவம் செய்தாலும் அது பாவம் தானே. சாதாரண ஒரு கடையில் அவன் பாவம் செய்தாலும் பாவம்தான், அதில் வேறு மாற்று கருத்தே இல்லை. பிரிவ எல்லா மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதத்தில் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது, ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போதுதான் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். பாருங்க, ஏனென்றால் இது மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு நாள் வரும், தான் நியமித்த ஒருவரை கொண்டு இந்த உலகத்திற்கு நீதியாய் தீர்ப்பிடுவார். ஒருவரை நியமித்திருக்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். பரமபிதா ஒருவர் நியமித்திருக்கிறார். அவர் யார்? அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை கொண்டு இந்த உலகத்திற்கு நீதி தீர்ப்பு வழங்குவார். அந்திம தீர்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி நிறைய நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பரலோகத்தை குறித்து ஒரு அக்கறையே இல்லை. நாமெல்லாம் இந்த உலகத்திலே தான் உலகத்திலே பெரிய ஆளாகிறது எப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானே, நமக்கு பரலோகம் இருக்கிறது, நித்திய இளைப்பாற்று இடம் இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒரு நாள் வரும், தான் நியமித்த ஒருவரை கொண்டு இந்த உலகத்திற்கு ஆண்டவர் நீதி தீர்ப்பு வழங்குவார். பிரைஸ் தி லார்ட்.
நான் சொல்லுகிற ஒரு சம்பவம் உண்டு. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு வாலிபன் ஒரு பகுதியில் திருட்டை நடத்தி விட்டான். அது ஒரு சாயங்கால நேரம். அவனை பிடித்து கொண்டு அந்த ஆட்கள் பிடிச்சு அவனை அடித்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க. அப்படி போகிற வழியில் அந்த பகுதியிலேருந்து ஒரு பெரிய மனுஷன் நடந்து வரார். அவர் விசாரிக்கிறார், என்ன காரணம், இவன் என்ன ஏன் பிடிச்சிட்டு போகிறீங்க, இவன் என்ன செய்தான் என்று. அவங்க சொன்னாங்க, ஐயா இவன் திருடிட்டான், அதனால் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி. அவன் அந்த பையனை பார்க்கிறார். அந்த பெரியவர் பார்த்து அவனோடு பரிதாபப்படுகிறார், மனதுருகிறார். அவன்கிட்ட தனியாக பேசுகிறாரு. தம்பி, நீ வாலிபனாக இருக்கிற, இந்த வயசுலேயே திருட்டு பழக்கம் செஞ்சு நீ போனீங்கன்னா உன் லைஃப் என்னாகும், உன் எதிர்காலம் என்னாகும், அதனால் இது செய்யாத என்று சொல்லி அவனோடு பேசி ஒரு அறிவுரை கொடுக்கிறார். அவன் சொல்ல, சரிங்கய்யா, இனிமேல் நான் திருந்த மாட்டேன், நான் திருந்திக்கிறையா, எனக்கு அவங்கள விட சொல்லுங்க அப்படின்னு. அந்த பெரியவர் அவங்களோடும் பேசி இவனை விட்டுருங்க, இவன் செய்ய மாட்டான்னு சொல்லி அவனுக்கு சொன்னார், தம்பி நீ இனிமேல் செய்யாதப்பான்னு சொல்லி அனுப்பியாச்சு. ஒரு 6 மாதம் வரை அவன் செய்யாமல் இருந்தான். 6 மாதத்துக்கு பிறகு அவன் மறுபடியும் வேறொரு இடத்துல திருடி விட்டான். அது ஒரு காலை பொழுது. அங்கேயே ஆளுகளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவனை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்படி இழுத்துட்டு போகும்போது அன்னைக்கு அந்த காலையில் வாக்கிங் ஒருத்தர் வராரு, ஒரு பெரியவர். யாருன்னு கேட்டால் போன தடவை வந்தார் அவர். இவர் பார்த்துட்டார், நம்ம பழைய பையனாச்சே, மறுபடியும் பண்ணிட்டான்னு சொல்லி விசாரிக்கிறார். ஆமாம் ஐயா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னால் ஒரு பலகீனமாகி போச்சு, எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். அவர் மனதுருகிறார். அவன்கிட்ட மறுபடியும் சொல்லார், இது உனக்கு அழகு இல்லைடா, போன தடவை உன்ட்டு சொன்னேன், நீ கேட்கல, சரி இந்த தடவை நீ போ, இனிமேல் செய்யாத தம்பி. அவங்கள கூப்பிட்றாருப்பா, வாலிபனாக இருக்கிறா, விட்டுருங்க, அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு போகும்போது சொல்லி பாரு, தம்பி இன்னும் செய்யாதுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. சரிங்கயான்னு. இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இது நான் இந்த சம்பவத்தை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்குறேன். நம்ம அடிக்கடி பாவசரத்தில் அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். பாவசரத்தில் அப்படி தான் போயிட்டுருக்குது. பாவசரம் செய்வோம், பிறகு அறிக்கிடுவோம், பிறகு விடுவோம், பிறகு மறுபடியும் அதையே செய்வோம். 2 பேதர் 2:22 வாசித்து பாருங்கள். 2 பேதர் 2:22, 2 பேதர் 2:22. நாய்கள் தான் கக்கினதை தின்ன திரும்பும் என்கிற நீதிமொழி இவர்களுக்கு பாவத்தை விடாமல் பிடிச்சிருக்கான் பாருங்க. அவனுக்கு ஒரு பழமொழி இருக்குது, நாய்கள் தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும், குளித்த பன்றி மறுபடியும் சேற்றிலே புரளும். பன்றி எவ்வளோ குளிப்பாட்டினாலும் பவுடர் போட்டு சென்று வச்சாலும் அத்தரை சுண்ணாம்பு பெட்ரோலில் அடித்து கலகலப்பானாலும் அது அந்த சாக்கடையை நோக்கியே போகும். பன்றி எவ்வளோ கழுகினாலும் அது போகும். நாய்கள் எவ்வளவுதான் நீங்கள் செல்லப்பிராணியை வளர்த்தாலும் அதுக்கு நாய்க்கு நாயினுடைய மிருகத்துடைய சுபாவத்தை அது காண்பிக்கும். அது கக்கினதை மறுபடியும் மோந்தாவது பார்க்கும், இல்லைன்னு சாப்பிடுவது. அதான் நாயினுடைய சுபாவம். அது எவ்வளோ விலை கூடின நாயாக இருந்தாலும் சரி, 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கின நாயாக இருந்தாலும் நாய்க்கு அந்த புத்தி இருக்கத்தான் செய்யும். பைபிள் தெளிவாக சொல்லுது, நான் சொல்லலைங்க. அது பாப்பா எடுத்துட்டியா பாப்பா? 2 பேர் 2 வாசி பாப்பா, மைக்கில் வாசிக்குமா? நாய் தன் கக்கினதை தின்ன திரும்பி வரும். ஒரு பிரைசலாட் இங்கே வருங்க. ஒரே ஒரு கையெடுத்து நான் கும்பிட்றேன். ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பயும் கேட்குறது தானே, நான் பைபிள் நிறைய படிச்சிருக்கேன், தயவுசெய்து அது வேண்டாம். இன்றைக்கி காலையில் இதை ஆண்டவர் பேசுகிறார். இந்த வசனம் இது உயிருள்ள வசனம், இதை கேட்டு மனஸ்தாபப்படணும். சில மனசெல்லாம் கல்லாக மாறி இருக்கும், அதுக்கு தான் இந்த வசனம் வருது. நான் இந்த வசனத்தை பேசுகிறது நினைக்கவே இல்லை, எழுதி வைக்கவும் இல்லை, நான் வெறுங்கையோடு தான் வந்திருக்கேன். ஆனால் இப்போ இந்த வசனம் வருது. வாசிப்பா. நாய் தன் கக்கினதை தின்ன திரும்பி வரும். நாய் தன் கக்கினதை தின்ன திரும்பி வரும் என்னும் நீதிமொழி இவர்களுக்கு பொருந்தும். மேலும் பன்றியை கழுவினாலும் அது மீண்டும் சேற்றிலே புரளும். என்பது ஒரு நீதிமொழி. போதும். இப்போ நாயை பார்த்தாச்சு, பன்றியை பார்த்தாச்சு. அது என்ன தான் பார்த்தாலும் அதுக்கு குணத்தை காட்டும். நம்ம மிருகம் அல்ல. நம்ம யார்? தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். நம்ம யாருன்னு பார்க்குறோம். இந்த மைக்கில் வாசிக்கிட்டாங்க. அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல். போதும். அப்பொழுது கடவுள் மனிதரை தன் உருவிலும் சாயலிலும் உருவாக்கும். புது பைபிளில் ஒன்று தான் இருக்குது. புது பைபிளா பழைய பைபிளா? பழைய பைபிளில் கரெக்டாக இருப்பாருங்க.
அப்பொழுது கடவுள் மானிடரை தனது உருவிலும் சாயலிலும் படைப்பவமாக என்றார். புது பைபிளில் உருவு மாத்திரம்தான் இருக்கும், உருவு மாத்திரம்தான் இருக்கும். 2-3 கட் பண்ணி ஆயிடுச்சு, எங்கே போச்சு தெரியல. அப்புறம் இதெல்லாம் நீங்கள் விசுவாசிகளை எழுதி போடணும், வாயர்களுக்கெல்லாம் எழுதி போடணும். பாருங்கள், பழைய பைபிளில் உருவம் இருக்குது, சாயல் இருக்குது. கேரளாவில் எழுதி போடுவோம், சாயல் இருக்குது. பயப்பட வேண்டிய தேவையில்லை, நமக்கு உரிமைகளை சொல்லணும். சாயல் உருவம் புது பைபிளில் உருவில் தான் போட்டுக்குது. ஆனால் பின்னர் கடவுள் மானிடரை தன் உருவிலும் சாயலிலும் படைப்போம் என்றார். நான் கேட்குறேன், நம்ம யார் மாதிரி இருக்கிறோம்? எல்லோரும் சொல்லிடுவோம். அப்போ கடவுள் மாதிரி இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன், இன்னொரு டவுட் இருக்குது. கடவுள் மாதிரி கேட்குறேன், ஒருத்தர் கருப்பாக இருக்கார், ஒரு சிவப்பாக இருக்கார், ஒரு அம்மா ஒல்லியாக இருக்குது, ஒன்று குண்டாக இருக்குது. கடவுள் போல் இருந்தால் ஒன்று போல் இருக்கணும். கடவுள்னா வளைஞ்சி நெளிஞ்சா இருக்கார். கொஞ்சம் கவனிங்க, என்ன கவனிங்க, ஹலோ கொஞ்சம் கவனிங்க, பாருங்கள், இது உள்வாங்க. எல்லாம் எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் நம்ம யாரை மாதிரி இருக்கோம்? எப்படி சொல்ல, கடவுள் மாதிரி இருந்தால் நான் கலர் வேறு இருக்கேன், நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க, ஒன்று போல் இருக்கணும். சொல்லட்டா என்ன பிரச்சனை? இந்த உருவம் சாயல் என்றால் இந்த உடம்பை பற்றி சொல்லலை, இந்த பாடியை பற்றி சொல்லலை. இது மனிதானி மண்ணுக்கு பல கலர் இருக்கா இல்லையா சார்? புரியுதா இல்லையா? மண்ணுக்கு பல கலர் இருக்குல்ல, பேச மாட்டீங்க. மண்ணுக்கு அதுதான் இது மண். இதை பற்றி சொல்ல, இதுக்குள்ளே ஒரு கலர், இதுக்குள்ளே 2 சக்தி இருக்குது. கடவுளுடைய உருவம் இதுக்குள்ளே இருக்குது, ஹார்ட், இருதயம். கடவுளுடைய மனசு இதுக்குள்ளே இருக்குது, பிரெயின், சிந்தனை இருக்கா? இந்த 2 சக்தி இதுதான் சொன்னார். என் உருவில் மனிதனை படைப்போம், என் சாயலில் படைப்போம்னா மனிதனுக்கு இருதயம் இருக்கிறது, மனிதனுக்கு மனசு இருக்குது. அது ஆவி ஆத்ம சரின்னு சொல்கிறோமா இல்லையா? கேட்குறீங்களா? அப்போ இந்த உடல் பாருங்கள், மண் பல கலர் இருக்கும். இந்த உடலுக்குள்ளே 2 சக்தி இருக்குது. தெய்வம் அவருடைய இருதயத்தை தந்திருக்கிறார். கடவுள் தமது இருதயத்தை கொடுத்தார். கடவுள் தன் மனதை கொடுத்திருக்கிறார். அவருடைய மனம் போல படைத்திருக்கிறார், அவருடைய இருதயத்தை போல படைத்திருக்கிறார். இருதயத்துக்கு மனசுக்கு என்ன செய்து? இருதயம் உணர்ச்சிகளின் மையம். சைக்காலஜிக்கல் பார்த்தோம்னா இருதயத்துக்கு பேர் உணர்வுகளின் மையம். மனோதத்துவத்தில் இருதயம் உணர்கிறது. நான் பேசுகிறதை நீங்கள் உணர்கிறீர்கள், நான் பேசுகிறதை நீங்கள் கேட்டு உணர்கிறீர்கள். உணர்ச்சி இல்லைன்னா உங்களுக்கு மனுஷத்தன்மை வரலன்னு அர்த்தம், தெய்வீகம் வரலன்னு அர்த்தம். நான் எவ்வளவு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா? அது உணர்வற்றவர்கள். இருதயத்திற்கு உணர்கிற தன்மை உண்டு. அந்த இருதயத்தில் என்னென்ன இருக்குது? நன்மைகள் உண்டு. கடவுளுடைய இருதயம் எப்படி இருக்குது? அங்கே பயம் இல்லை. கடவுளுடைய இருதயம் எப்படி இருக்குது? அங்கே கவலை இல்லை. கடவுளுடைய இருதயம் எப்போ சந்தோஷமாக இருக்குது. கடவுளுடைய இருதயத்தில் மாம்சத்துடைய கெட்ட புத்திகளே கிடையாது. எப்போ பார்த்தாலும் சாப்பிடணும். நீங்கள் தெய்வத்தை நல்லா அறிஞ்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு வந்துடுவீங்க. கடவுளை ருசி பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் சாப்பிட்டு வந்துடுவீங்க. 1 மணி நேரம் உட்காந்து கட்ட மாட்டீங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அதனால் நீங்கள் மத்தியானம் சாப்பாடுகளை விட்டு அண்ணனடை போகிறதில் விட்டுட்டு சீக்கிரம் சாப்பிட்டு வந்து இரவாரத்தை கேட்கணும். மனசில் ஆயோ விளங்குச்சா? கடவுளை ருசி பார்த்தாங்கன்னா வேற ருசியை பெருசாக, இந்த உலகமே சின்னதாக தெரியும். உலகத்தை குப்பையாக, பவுல் சொன்ன மாதிரி குப்பையாக. இருதயம் அப்படி இருதயத்தில் சந்தோஷத்தை உணரணும். நம்ம இருதயம் எப்படி இருக்குது? பயத்தை உணர்கிறது. வெளியே சரி எப்போ பார்த்தாலும் பயம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் கவலை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் நம்முடைய மனசை தீமையான உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருக்குது. சில உணர்ச்சிகள்லாம் எப்போ செக்ஸ் தான். யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும். ஒரு பையன் சொல்லலாம், மாதா படத்தை பார்த்தா கூட அவனுக்கு ஒரு மாதிரி தெரியாது. உணர்வு, கெட்ட உணர்வு. சில இருதயத்தில் உணர்வு யாரை கெடுக்கலாம், யாரை போடுத்தரலாம், இப்படி இருக்கும். சில உணர்வு இருதயத்தில் உணர்வு பெருமை, அகங்காரம், ஆணவம், இதெல்லாம் உள்ளுக்கு இருந்து வருது. இதயத்தில் உள்ளதை வாய் பேசுன்னு சொல்லிட்டார். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட இதயத்தை தந்தார்? அருமையான அப்படி இதயத்தை தந்தார். பிரைஸ் தி லார்ட். நல்ல உணர்வுகளை தந்தார். அதான் ஒன்று. மனசு, ஆண்டுடைய மனசு எப்பயும் நல்லது தான் சிந்திக்கும். மனசுக்கு யோசனைகளின் மையம்னு சொல்கிறாங்க. யோசனைகளின் மையம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. யோசனைகளின் மையம். சிந்தனை செய் மனமே. நம்முடைய மனசு என்ன சிந்தனை செய்யுது? எல்லாத்துக்கும் மார்க் போட்டுக்கிட்டே இருக்குது, எல்லாத்தையும் குறை சொல்லிகிட்டே இருக்குது, எல்லாம் தப்புன்னு சொல்லிகிட்டே இருக்குது, இது சரியில்லாச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்குது, போராடிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது, பிறகு மோசமாயிருது. பிரியமானவர்களே, நல்ல மனசு, கடவுள் இயேசுநாதருடைய மனசு எப்படி இருந்துச்சு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4 வாசிக்க வேண்டாம் உங்களுக்கு. பிலிப்பியர் 2:4, இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே மனநிலை உங்களுக்கு உண்டாவதாக.
இயேசுனாவுடைய மனசு நல்லதாக இருந்தது. அவர் செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே போனார். மனிதனை நன்மை செய்வதற்காகவும் திடகாத்தமாய் வாழ்வதற்காகவும் தெய்வத்தோடு வாழ்வதற்காகவும் தன்னுடைய உருவத்தையும் சாயலில் படைத்தார். இப்போ உருவம் சாயல் தெரியுதா? பிரசங்கம் வேறு வந்து சொல்லுவார், நாம் எப்படி இருக்கிறோம், கடவுளை மாறி இருக்கும், எல்லோரும் அலையிலையா சோத்துறோம். அப்போ கடவுள் மாதிரி இருந்தால் நான் கருப்பாக, நீங்கள் சிவப்பாக, வெள்ளியாக, குட்டையாக இதெல்லாம் இருக்கிற பல விதமாக இருக்குல்ல. ஒரு ஆளுக்கு தலை ஒரு பக்கம், மூக்கு ஒரு பக்கம், வாய் ஒரு பக்கம், ஒன்றே மாதிரி தான் இருக்கணும். இந்த உடலை பற்றி சொல்லவே இல்லைங்க. இந்த உடலுக்குள் இருக்கிற மனதையும் இதயத்தையும் ஆண்டவர் தந்தார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். எரேமியா 17:9 நான் ஒரு அந்த பையன் சம்பவத்தை சொன்னேன். அது அங்கே இருக்கட்டும், 2வது அவனை கூப்பிட்டுக்குருவோம். நான் ஒரு பையனை பற்றி பிரசங்கம் பண்ணேன். அது பாதியில் நிப்பாட்டி தான் இங்கே வந்தேன். அவனை 2வது கூப்பிட்டுக்கலாம். இருதயத்தை பற்றி படிக்கணும். அதாவது எரேமியா 17:9. எரேமியா 17:9. இருதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது, அதை யார் தான் புரிந்து கொள்ள முடியும்? அதை யாராலும் குணப்படுத்த முடியாது. கடவுள் மனிதனுடைய இருதய சிந்தனைகளை அறிகிறார். பிரைஸ் தி லார்ட். அவனவன் வழிகளுக்கு ஏற்றபடி அவர் நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். மனசு இன்னொரு பைபிள் சொல்லுது, நம்ம கேத்தலிக் பைபிள் சொல்லுது வஞ்சனை மிக்கது இருதயம் என்று. புரொட்டஸ்டன்ட் பைபிள் சொல்லுது மனிதனுடைய மனசு மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. வெளியே அழகாக சிரிப்பான், உள்ளுக்கு பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அந்த கேடான புத்தி உள்ளுக்கு இருந்து போக மாட்டேங்கு. எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் அந்த கன்னிங் புத்தி போக மாட்டேங்கு. அந்த மனுஷனுடைய மனசு மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் வஞ்சகமிக்கதாக இருக்குது. அதை யார் தான் குணமாக்க முடியும்? அது ஆண்டவரால் குணமாக்க முடியும் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் புதிய இருதயத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும், புதிய மனதை தர வேண்டும் ஜெபிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய எல்லா கடந்த காலத்தில் ஏற்பட்ட போன வருஷம் செஞ்ச பாவ மன்னிப்பு சொன்ன பாவத்தை சொல்ல வேண்டாம். இப்படி குறிப்பிட்ட நாட்களில் வந்து சில விட முடியாத பாவங்கள் எல்லாம் சொல்லி இனிமேல் இப்படிப்பட்ட பாவத்தை செய்வதில்லை என்று உறுதியான மனதனுடைய கடவுளிடத்தில் பாவம் செஞ்சு ஒரு உடன்படிக்கை நாம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய மனசு எப்படி இருக்கு? இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. சரி, அது போதும், அது பினிஷ் பண்ணியாச்சு. இதயம் வஞ்சகம் மிக்கது, சூதானது, கண்ணிங்கானது, கபடானது. ஆண்டவருடைய மனசு இருதயம் நல்ல உணர்வுபூர்வமாக இருக்குது. அந்த இருதயத்தை கடவுள் நமக்கு தரணும். கெட்டுப்போன பழைய இருதயத்தை மாற்றணும். தாவீது கேட்டது போல் ஆண்டவரே எனக்கு புதிய இதயத்தை தாங்கன்னு கேட்போம். பழைய இதயத்தை ரிப்பேர் பண்ணலாம் போனது போதும், புதிய இருதயம் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்க போகிறோம். புதிய மனசு எனக்கு தாங்க, உங்களை போல என்னை மாற்றுங்கன்னு கேட்க போகிறோம். அதுக்கு தடையான எல்லா பாவத்தையும் என்ன செய்ய போகிறோம்? அப்புறப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த வாலிபனை கூப்பிடுவோம். அவனை பகுதியில் விட்டு வந்தோம், அவனை பற்றி கூப்பிடுவோம். அவன் ஒரு 2 வருஷம் திருடலை, 2 வருஷம் பேசாமல் இருந்திருக்கான். 2வது வருஷம் நண்பர்களோடு சேர்ந்து வங்கியில் கொள்ளையடிச்சாச்சு. பேங்கில் பிரைஸ் தி லார்ட். வங்கியில் கொள்ளையடிச்சாச்சு. போலீஸை பிடிச்சிட்டு போயாச்சு, அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அவனை ஒரு வாகனத்தில் ஏற்றி, போலீஸ் வாகனத்தில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அவனுக்கு பழைய நினப்பு வருது. 2 தடவை நான் திருடின போகும்போது அந்த காலையில் சாயங்காலம் ஒரு பெரியவர் வந்து என்னை காப்பாற்றினார். அந்த பெரியவர் அந்த வழியோரத்தில் இருப்பாரான்னு தேடுறான். அவன் கண்கள் தேடுகிறது. அந்த பெரியவர் வழியோரத்தில் இருப்பாரான்னு கண்கள் தேடுகிறது. ஆனால் வழியோரத்தில் பெரியவர் இல்லை. வழியோரத்தில் பெரியவர் இல்லை. நடந்தது என்ன? இவனை ரிமாண்டில் வச்சு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது நீதிமன்றத்தில் கொண்டு ஆஜராக்குறாங்க. நீதிமன்றத்தில் இது மாதிரி குற்றவாளி கொண்டுலாம் அவன் நிற்கிறான். நின்றுட்டு அந்த நீதி பீடத்தை பார்க்குறான். அங்கே ஒருவர் கோட்டெல்லாம் போட்டு நல்ல நீதிபதியாக உட்கார்ந்துருக்கிறார். இவனுக்கு ஒரே சந்தோஷமாயிட்டு. யார் அவர் தெரியுமா? 2 தடவை வழிவாரத்தில் காப்பாற்றினார்ல, அவன் நினச்சான் இப்பொழுதும் இவர் என்னை காப்பாற்றி விடுவார். ஆஹா, மகிழ்ச்சியோடு இருந்த போது தான் என்னென்னு விசாரித்தார். பேங்கு கொள்ள எழுதினார். இவன் 15 வருஷம் இவனை நான் தண்டிக்கிறேன், வெளியவே விடக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு எழுதுகிறார். அவன் உடனே ஐயா என்று அழுகிறான். ஐயா 2 தடவை காப்பாற்றுனீங்களே, இந்த இடம் விட்டுட்டீங்களே ஐயா அப்படின்னு அழுகிறான். அழுத உடனே அவர் சொல்கிறார், இது நீதிமன்றம், அமைதியாயிரு, இது வழியோரம் அல்ல.
தம்பி, நான் 2 தடவை நான் வந்து தெருவீதியில் வந்தேன், உன்னை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருந்தது, மனது இறக்கமாக இருந்தது. ஆனால் அந்த மனதுருக்கு இப்போ என்னால் காட்ட முடியாது. அன்னைக்கு உன்னை பார்க்க தெருவீதி வந்தேன், மனதுருகனை உன்னை தொட்டேன், இன்றைக்கி அது முடிஞ்சு போச்சு. நான் இப்போ ஜட்ஜாக மாறிட்டேன், இப்போ நீதி நிற்கையில் இருக்கிறேன். இந்த பீடத்திலிருந்து எனக்கு யாருக்கும் கருணை காட்ட முடியாது, இரக்கமும் காட்ட முடியாது. யார் என்னென்ன பாவம் செஞ்சாங்களோ, என்னென்ன செஞ்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீதி வழங்குவதுதான் என்னுடைய வேலை. என்னுடைய கடந்த காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீதிபதியாக இருக்கிறேன், நான் ஐ எம் ஜட்ஜு. நான் வந்து இதோ உனக்கு தண்டனை கொடுத்து தான் அழுதுகிட்டே போனான். ஐயோ வாழ்நாள் வீணாயிட்டே என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் அந்த நீதிபதி வருவார். இன்றைக்கி நிறைய பேர் நல்ல எப்போ பாருங்க ஒரு அசால்ட்டாக பாவம் செய்கிறது, கள்ள பாவ சங்கீத்தனம். பாவசரத்தில் நல்லது கள்ள பாவசரம் செய்யுது. உண்மையான ஒரு மனஸ்தாபம் வரலைன்னா, உண்மையான ஒரு மனஸ்தாபம் இல்லைன்னா மனமாற்றம் வராது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று, நம்ம பாவங்களை நினச்சி பார்க்கணும், ஒன்று விடாமல் நினச்சி பார்க்கணும். 2வது, செஞ்ச பாவத்தை நினச்சி மனஸ்தாபம் பண்ணணும், பச்சாதாபம் பண்ணணும். ஐயோ, நான் இவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்து பெரிய மனுஷியாக இருந்து நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி ஒரு வாலிபனாக இருந்து இப்படி பண்ணிட்டேனே, நான் ஒரு வாலிபன் இப்படி பண்ணிட்டேனே, நான் ஒரு அதிகாரியாக இருந்து இப்படி பண்ணிட்டேனே, நான் ஒரு அம்மாவாக இருந்து இப்படி பண்ணிட்டேனே, நான் அதை செஞ்சிடக்கூடாது என்று எனக்கு ஒரு மனஸ்தாபம் வரணும். அதுக்கு பிறந்த மனஸ்தாபம். மனஸ்தாபம் இல்லாமல் சும்மா போய் பிரதாசன் போட்டு நான் போய் சொன்னேன், அதை செஞ்சேன், சாமியார் சொல்லுவார், பரலத்து வந்து 3 நாள் முடிஞ்சா வேலை முடிஞ்சா. ஒருத்தன் அந்த காலத்தில் கோழியை தேடிட்டான், 2 கோழியை தேடி சமைச்சு சாப்பிட்டான். ஞாயிற்றுக்கிழமை பாசன் நன்மை வாங்கணும், நன்மை வாங்கணும்ல, அது உனக்கு குத்திருக்கு. போய் முழங்கால் போட்டு சாமி நான் 2 கோழியை சாப்பிட்டுட்டேன்னு இருக்கான். சாமியார், இனிமேல் பாவம் செய்யாதப்பா, அப்படி திருடாத, ஒரு பரலோகத்து மந்திரம் 3 அருள்ந்த மரியை சொல்லி, ஒரு உத்தமன சமந்திரம் சொல்லி, ஒரு பரலோகத்து மந்திரம் 3 அருள்ந்த மரியை, ஒரு தம திருத்துவம், ஒரு மனஸ்தாபம். அவனுக்கு ரொம்ப பாவம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சிரிப்பு வந்துருச்சான். 2 கோழிக்கு இவ்வளோதானா? 2 கோழிக்கு இவ்வளோதானா பரிகாரம்? பார்த்தீங்களா? இது மாதிரி நம்ம அசட்டி ஆயிடுறோம். பிரியமாங்களே, இதெல்லாம் தப்பு. கடவுள்கிட்ட விளையாடக்கூடாது. யார்கிட்ட மனுஷன்கிட்ட விளையாடலாம், கடவுள்கிட்ட விளையாடவே கூடாது. கடவுளை ஏமாற்ற முடியாது. மனுஷனை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியுமா? காயின் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்தால் கருணை காட்டுவாருங்க. ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கிட்டால், ஆண்டவரை நான் பாவி ஒத்துருங்க, வேலை முடிஞ்சுது. அவர்கிட்ட போய் நான் அப்படி இல்லை இப்படி இல்லை நியாயம் சொன்னீங்கன்னா வேலையாகி போகும் நமக்கு. கடவுள் நான் கல்லா இல்லைன்னா மனுஷனா? கடவுளை நம்ம எப்படி நினச்சிருக்கிறோம்? கடவுளை எந்த இடத்துல வச்சு பார்க்குறோம்? கடவுள் இப்போ தெய்வமாக இருக்குதா? தெய்வம் ஒரு கல்லா மரமா? நம்ம நினச்ச இடத்துக்கு வர்றதுக்கு அவர் யார்? சர்வ வல்லவர் இல்லையா? அவர் சர்வ ஞானி அல்லவா? அவர் சர்வ எங்கும் நிறைந்தவர் அல்லவா? மனுஷன் வந்து அவர் நம்மளை மாதிரியே நினச்சிக்கிறது. அவர் சாது மிரண்டா காடு அதுன்னு சொல்லுவாங்க. பாவத்தை செஞ்சுட்டே போகலாம், நான் இவ்வளவு நாளும் பண்ணிக்கலாம், அதெல்லாம் சாமியார் இருக்கார் மன்னிச்சிருவார், இப்படியே சொல்லி 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 வாழ்நாள் வீணாக்கிடக்கூடாது. சாது மிரண்டா கடவுளை ரொம்ப சோதிக்கக்கூடாது. ஒரு மியூசியத்தில் அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கே கவனிங்க, நான் தான் அழகாக சொல்லிட்டு இருக்கேன்ல, கொசு பிறந்தா கூட பின்னாடி அங்கே போகிறீங்கன்னு ஒரு பார்வை. அந்த அக்கா சாமி கும்பிட்டு போட்டோம், நீங்கள் இங்கே கவனிங்க, எவ்வளோ பெரிய ஆளுங்க நீங்கள். நான் சொல்கிறத பாயிண்ட்டை விட்டுறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு மியூசியத்தில் அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு பையனை கூட்டு போகிறாங்க. அவனுக்கு வயசு 7. எத்தனை வயசு? 7. எல்லா மிருகங்களை பார்க்க, குரங்கை பார்க்குறான், மயிலை பார்க்குறான், குயிலை பார்க்குறான், எல்லாம் பார்த்து ஜாலியாக வரும்போது சிங்கக்கூடு வந்த உடனே அது சன்னல் போட்டுருக்கு, சிங்கம் அங்கிட்டு படுத்துருக்கு. இவன் என்னஞ்சான், ஒரு ஈக்குச்சி எடுத்து இந்த ஈக்குச்சி எடுத்து சிங்கம் படுத்துருந்துருக்கு, வாழை குத்தி பார்த்துருக்கான், ஒன்றும் செய்யலை. அதுக்குள்ளே காலை குத்தி பார்த்துருக்கான், ஒன்றும் செய்யலை. வகுத்தில் குத்திகிட்டே இருந்தான், ஒன்றும் செய்யலை. சிங்கம் எலும்பலை. காதை குத்திருக்கான், அப்பயும் எலும்பலை. வாயில் குத்திருக்கான் கம்பை வச்சு, அப்பயும் எலும்பலை. கண்ணில் குத்தினா பாருங்கள், அலறிச்சு பாருங்கள், பையன் விட்டு. அது போட்ட சத்தத்தில் பையன் அவுட் ஆகிட்டான். சாது மிரண்டா கடவுள் பேசாமல் இருப்பார், ஒன்றுமே செய்ய மாட்டார், யாரையும் தண்டிக்கவும் மாட்டார். ஆனால் அவர் கண்டிக்க ஆரம்பித்தா ஒரு தகப்பனை காட்டில் மேலே ஆயிரும். அதே சமயம் இரக்கத்தோடு கருணைக்காக மன்றாடினால் எப்படிப்பட்ட பாவத்தையும் மன்னிப்பார். உன் பாவங்கள் செந்தூரம் போல இருந்தாலும், உன் பாவங்கள் ரத்தாம்பரம் போல இருந்தாலும், நீ ஒரு வாடகை ரவுடியாக இருக்கலாம், நீ அநியாயமாக வட்டிக்கு வாங்கி அடுத்தவன் சொத்தை எழுதி வாங்கியிருக்கலாம், போ. அடுத்தவங்க வேலையை கெடுத்துருக்கலாம், குடும்பத்தை கெடுத்துருக்கலாம், அது மாதிரி சொந்த உடலை கெடுத்திருக்கலாம், மனசாட்சியை கெடுத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் பாவங்கள் செந்தூரம் போல் சிவந்திருந்தாலும்
உன் பாவங்கள் இரத்தாம்பரம் போல இருந்தாலும் நீ என்னிடத்தில் வா, நான் உன் வெண்பஞ்சு போல மாற்றுவேன், வான் மேகத்தை போல மாற்றுவேன், நான் உன்னை புனிதனாய் புனிதவதியாய் மாற்றுவேன். செய்து பாவம் செஞ்சுட்டே வருத்தப்பட வேண்டாம், மனஸ்தாபத்தோடு திரும்பி வந்தா போதும். பாவம் செஞ்சுட்டா குற்றப்பழி வேண்டாம், பயந்து யூதாச மாதிரி செத்து போக வேண்டாம். பேதுரை போல மனம் கசந்து திரும்பி வந்தா போதும். அவர் மன்னிக்க காத்திருக்கிறார், அவர் கருணை காட்ட காத்திருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கருணை காட்ட காத்திருக்கிறார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்து நிற்கிறார். நம்முடைய தெய்வம் கருணை காட்டுகிற தெய்வம், நம்முடைய ஆண்டவர் இரக்கம் காட்டுகிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காயின் வந்து தன் தம்பி ஆபேலை கொன்றுவிட்டு மறைந்து விடலாம் என்று எண்ணினான். நான் இந்த கருணை உள்ள கடவுளை பற்றி நான் சொல்லுகிறேன், இரக்கமுள்ள கடவுளை பற்றி வருகிறது. இப்பொழுது அவர் எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர் என்று சொன்னால், வானளவு இரக்கமுள்ளவர். வானத்திற்கு பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை ஆண்டுடைய இரக்கம் உள்ளது. வானத்துடைய உயரத்தை அளக்க முடியுமா? வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அளவலா பெரிய இரக்கமும் கருணையும் அன்பும் கொண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அன்பானவர், பண்பானவர், பாசமானவர், நேசமானவர். இதோ மாறாத அன்பு நம் மீது கொண்டிருக்கிறார். மலைகள் மாறி போய்விடும், குன்றுகள் நிலை சாய்ந்து போய்விடும், நான் உன் மீது கொண்ட அன்பு ஒருபோதும் சாயாது. பிரைஸ் தி லார்ட். பக்தன் பாடுகிறான், தாய் தந்தை அன்பொரு நாள் தனிந்து போய்விடும், மனைவியின் அன்பொரு நாள் மறைந்து போய்விடும், கணவனின் அன்பொரு நாள் கரைந்து போய்விடும், நண்பனின் அன்பொரு அன்பு நலிந்து போய்விடும், நீ பெற்ற பிள்ளைகளுடைய அன்பெல்லாம் போய்விடும், ஆனால் என்றென்றும் மாறாதது ஆண்டவருடைய நேச அன்பு. காயின் தன் தம்பி ஆபேலை கொன்று போடுகிறான். பிரியமகளே, இதை பற்றி எனக்கு டைம் இருக்கா சார் பிரதர்? ஆமாம், ஆமாம், நம்ம லேட்டாக தான் வந்தோம், லேட்டாக தான் தொடங்கினோம், கொஞ்சம் நேரம். ஓகே, பரவாயில்லையா? கொஞ்சம் தெய்வீக ரகசியங்கள்லாம் வெளிப்படுகிறத பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். காயின் தன் தம்பி ஏன் கொண்டான்? பொறாமை, பெரிய பாவம் பொறாமை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, கடவுள் வந்து இந்த ஆபேலை மாத்திரம் ஆசீர்வதிச்சாரு, காயினை ஆசீர்வதிக்கல. சீக்கிரம் சொல்லுங்க. கடவுள் ஆபேலை மாத்திரம் ஆசீர்வதிச்சாரு, காயினை என்ன ஆசீர்வதிக்கவில்லை? அவன் காய்கறி காணிக்கையா? ஓகே ஓகே, நீங்கள் ஓரளவு ஒட்டி தான் வரீங்க, ஆனால் கரெக்டான பதில் நீங்கள் தெரிஞ்சுங்க. சின்ன வயசில் கான்வென்ட்டில் சிஸ்டர் சொல்லி தந்துடுவாங்க, காய்கறியை கொண்டு வந்து அழுகின கத்திரிக்காய் கொண்டு வந்தால், அழுகின ஆப்பிள் கொண்டு வந்தாலாம் சிஸ்டர்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதல்ல, அது ஆபேலை விட காயின் தான் சூப்பரான காணிக்கை கொண்டு வந்து வைக்கிறான். பூக்கள், ஐயா நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே போதும், தலையில் இருக்கிறது மாறிடும். நான் சொல்கிற கொஞ்சம் சிந்தனையை நீங்கள் கவனிக்கணும். நம்ம படித்ததே சொல்லிட்டு இருக்கக்கூடாது, பைபிளை கொஞ்சம் சிந்திக்கணும். பிரியமாலே, அவன் அழகான பூக்களை கொண்டு வந்து வைக்கிறான், அழகான ஆப்பிளை கொண்டு வந்து வைக்கிறான், கிரேப்பை முந்திரியை கொண்டு வந்து வைக்கிறான், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்து வைக்கிறான், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்து வைக்கிறான். இது ஒரு பலி, இது ஒரு காணிக்கை, பலியெல்லாம் காணிக்கை. அந்த பக்கம் ஒரு பெரிய காளை மாட்டை வெட்டி சந்து சந்தாக வெட்டி ரத்தம் ஒழுகுது, பீஸு பீஸாக வெட்டி வச்சுருக்கான் ஒருத்தன். இப்போ நீங்கள் மனுஷிகமாக சிந்திச்சு பாருங்கள், எது நல்லா இருக்குது? பூக்கள் நல்லா இருக்கா, பழங்கள் நல்லா இருக்குதா, இல்லை அந்த காளை மாடு அலங்கோலமாக கந்தாக சந்து சந்தாக வெட்டி தொங்க விட்டுருக்கு, ரத்தமாக கிடக்குது, அலங்கோலமாக இருக்குது, பயமாக இருக்குது. எது நல்ல பலி? பிறகு கடவுள் வந்து அவனை போய் ஆசீர்வதிக்கிறாரு. இதுதான் பைபிள் படிக்கணும், நம்ம நிறைய காரியங்கள் தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். நம்மெல்லாம் வந்து அற்புதம் நடக்கணும், எவ்வளோ குணமாகணும், அதுதான் நினைப்போம். உடல் நோய் குணமாயிடணும், கேன்சர் குணமாயிடணும், நல்லது தான் அது. கேன்சர் மாத்திரம் குணமான, இந்த உடம்பு எவ்வளோ குணமானாலும் ஒரு நாள் மண்ணுக்கு தான் போயிடும். ஆனால் நம்முடைய ஆன்மா குணமாகணும், அதுக்கு தான் பைபிள் வசனங்களை படிக்கணும், கேட்கணுங்கிறது. சரி, போட்டோம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன், எனக்கு பெரிய அறிவுலாம் கிடையாது, தெரிஞ்ச அறிவை சொல்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன விட பெரிய ஞானிகள், அறிவாளிகள். ஓகே, பிரைஸ் தி லார்ட். இங்கே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது, ஆனால் இவன் அவன் கட்டளைகளை மீறுகிறான். யாரு? காயின். பலி செலுத்துவது பூக்கள் கொண்டு வந்து வைக்கக்கூடாது, பலி செலுத்துவது காய்கறி கொண்டு வந்து வைக்கக்கூடாது. ரத்தம் சிந்துதல் அன்றி என்னது? ரத்தம் சிந்துதல் அன்றி பலி இல்லை. பலி என்றால் ரத்தம் சிந்துதல். அதை கரெக்டாக செஞ்ச யார்? கரெக்டாக ஆபேல் தான் செஞ்சான். இவன் கடமைக்காண்டி வந்தான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணால் கடவுள் கேட்பாரா இல்லையா? சரியாக ஒரு திருப்பலியில் முழு மனசோடு அட்டன் பண்ணால் கடவுள் கேட்பாரா இல்லையா?
பிரைஸ் தி லார்ட். நம்ம குடும்ப வாழ்க்கையை கூட கரெக்டாக நடத்தின குடும்பம் நல்லா போகுமா? படிக்கிற ஒரு பொண்ணும் பையனும் கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணி அவன் கரெக்டாக அதை சரியாக அபியாசம் பண்ணால் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டான். ஓட்டப்பந்தயத்தில் போகிறான், டெய்லி அவன் அபியாசம் பண்ண கரெக்டாக முறைப்படி ஓடினா ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா? பலியிலும் முறைப்படி இருக்கிறது. இவன் முறையற்ற பலியை செய்தான். தெய்வம் சொல்லாத ஒரு பலியை கொண்டு வருகிறான். தெய்வம் சொல்லாத ஒரு வழிபாட்டை கொண்டு வருகிறான். இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பல வேளை நம்ம ஆண்டவர் சொல்லாத வழிபாடுகளையும் கொண்டு வருவோம். சொல்லாத வழிபாடுகளை கொண்டு வருவோம். இது அது காயினுடைய சுபாவம். அது தெய்வம் சொல்லாத ஒரு வழிபாடுகளை நம்ம செய்யக்கூடாது. இப்போ திருப்பலியில் வந்து நற்கரணையில் கோதம்பால் செய்யப்பட்ட அப்பத்தை தான் காண்பிப்பார்கள் இல்லையா? கோதம்பால் செய்யப்பட்ட வெள்ளைமையாக அப்பத்தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல அப்பம் தீர்ந்து போச்சு, ஒரு பிஸ்கட்டை தூக்கி காட்ட முடியுமா? சில சபைக்காரர் பெரிய பெரிய ரொட்டியை காட்டிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஆபியலுடைய சுபாவம். தெய்வம் சொல்லாத சபை ஜபம், திரு அவை கொடுக்காத ஜபங்கள், இதெல்லாம் வர ஆபேலுடைய பலி. ஆனால் காயின் கரெக்டாக பலி செலுத்தினான். அவன் மீது பொறாமை கொண்டான். அவனை காலி பண்ணிட்டான். ஆண்டவர் பின்னாடியே வந்தார். காயினுக்கு தெரியுதோட தம்பி வேலை முடிஞ்சது, இனி அவன் நமக்கு தொந்தரவுக்கு வரமாட்டான்னு வந்தான். அது தப்பு தானே? ஆனால் கடவுள் ஒருத்தர் பார்த்துருந்தாரே. நானும் நீங்கள் செஞ்ச எல்லா பாவங்களையும் கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்தாரே. அதான் சொல்ல, ஆண்டுடைய கண்கள் 1000 சூரியனே இல்லை, அதை விட கோடான கோடி சூரிய குடும்பத்துடைய தலைவர் அவர். அவருடைய கண்கள் எல்லாம் தெரியும்ல. பாருங்க, அவர் பின்னாடியே வராரு. பிரைஸ் தி லார்ட். எப்படி வராரு? காயின் அப்படி கூப்பிடுறாரா இல்லையா? காயின் காயின் உன் தம்பி ஆபேல் எங்கே? அவன் என்ன சொல்றான்? என் தம்பிக்கு நான் காவல்காரனோ? எவ்வளவு திமிரான ஒரு பேச்சு தெரியுமா அது? பிரியமாங்களே, நீங்கள் உங்கள் மனைவிக்கு ஒரு காவல்காரர். ஹலோ சார், அதுதான் உங்களை நியமிச்சிருக்காங்க உங்களுக்கு. சகோதரி, உன் கணவனுக்கு நீ ஒரு காவல்காரி. புரியுதா? கணவனை காவல் காக்கிறீங்களா? அந்த ஆளுக்கு பிரஷர் சுகர் வரமா விட்டுட்டியா? நீ மனைவிக்கு நோய்கள்லாம் வந்தவனை விட்டுட்டீங்களா? பிரஷர் காவல்காரர். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் காவல்காரர்கள். நாம் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாவலர்கள். ஆனால் அவன் பாதுகாப்பை உடைக்கிறான், உறவை உடைக்கிறான், உறவை உடைச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அங்கே கருணை காட்டுகிற கடவுளை பார்ப்போம். ஆண்டவருடைய கோபம் அங்கே பற்றி எரியுது. ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியுது. அந்த இடமே அதிருது. அவனுக்கு எரிச்சலோடு பார்க்குறாரு. நான் பலவேளை ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? ஆண்டவரே, நான் பலகீனமான மனுஷன், உம்முடைய கோபமான முகம் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன் நான். ஆண்டவரே, உங்கள் கோபமான முகத்தை என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணணும் நம்ம. ஆண்டவர் கோபம் வரலாமா வரக்கூடாதா? நமக்கு மாத்திரம் கோபம், ஆண்டவருக்கு வரக்கூடாதா? ஆண்டவர் கோபப்படுவார். அவர் நீடிய பொறுமை உள்ளவர் தான். அதே எரிச்சல் உள்ள கடவுள்னு போட்டிருக்கு. அவர் கோழையாகவே எவ்வளோ பாவம் செஞ்சாலும், நிறைய பேர் போதிக்கிறது அப்படி தான், ஆளுகள் ஐஸ் வைக்கிறது, எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அவர் விட்டுருவாருப்பா அப்படி. அது மறுபடியும் செய்கிறது. வாந்தி எடுத்துறது மறுபடியும் சாப்பிட்றது, நாய்கள் கக்கிறது திரும்பி வரும். செய்யக்கூடாது. 1000-10,000 சூரியல கண்களுடையவர் கோபப்படுறாரு. அப்போது ஆண்டுடைய சமூகத்தை விட்டு அவன் பழகி போகிறான். ஆண்டுடைய பிரசன்னம் போது அவனுக்கு பயமாக போச்சு. உடனே அழுகிறான், ஆண்டவரே, உங்கள் சமூகத்திலேருந்து இன்றைக்கி நான் போகிறேன், இந்த தண்டனை என்னால் தாங்க முடியாத ஆண்டவரே அப்படின்னு அழுகிறான். பாருங்கள், காயின் கல்லான முதல்ல அப்படிலாம் பேசினா பாருங்கள், அப்படியே அழுகிறான். அப்படியே அழுகிறத பார்த்த உடனே கடவுளுக்கு அப்படியே மனதுருக்கம் ஆயிடுச்சு. அவன் கண்ணீரை காண அவரால் முடியலைங்க. தான் படைத்த பிள்ளைகளுடைய கண்ணீரை காண இறைவனால் முடியாது. நீ பாவத்தோடு இருப்பது அவரால் பார்க்க சகிக்க மாட்டார். நீங்கள் நோயோடு இருப்பது அவருக்கு பிரியமல்ல. நீங்கள் கடன் தொல்லையோடு இருப்பது அவருக்கு பிரியமல்ல. நீங்கள் அவமானப்பட்டு கண்ணீர் வடிப்பது புலம்புவது அவருக்கு பிரியமல்ல. நாம் அழுதால் அவர் அழுகிற தெய்வம். அப்படி ஒரு கடவுள். ஒரு பக்கம் கோபம் இருக்கும், மறுபக்கம் இரக்கம் இருக்கும். அவருடைய இரக்கம் பெருசு, அவருடைய கருணை பெருசு. சும்மா பாடினா பார்த்தாது, அது ருசி பார்க்கணும். நிறைய பேர் பிரசங்கத்தை மாத்திரம் கேட்பாங்க, ருசி பார்க்க மாட்டாங்க. தெய்வம் நல்லவர், ருசி பார்க்க வேண்டும். அவர் கருணை உள்ளவர், இறங்குறவர். சாதாரண இறக்கம் இல்லை, மனுஷன் காட்டுற இறக்கம் இல்லை, காயினு காட்டின இறக்கம் பெருசுங்க. எப்படிப்பட்ட இறக்கம் தெரியுமா பிரியமானவர்களே?
ஆண்டவருக்கு திடீர்னு கீழே இறங்கிட்டார், மேலே இருந்து ஒரு கீழே இறங்கிட்டார். இறங்கி சொல்கிறாரு, காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு, அது என்ன அடையாளம்? இன்றையிலிருந்து தெய்வத்தினுடைய மகன், அவனுக்கு ஒரு மனசாமம் வந்துருச்சு, செய்த பாவத்தை குறித்து ஒரு உணர்ந்துட்டான், செய்யக்கூடாத செஞ்சிட்டான், கடவுளுடைய கட்டளைகளை மீறிட்டான், தம்பியை கொலை பண்ணிட்டான். இதை அவன் உணர்ந்தான், மனசாவப்படுகிறான். ஐயோ இது என்னால் தாங்க முடியாது, இந்த பூமியில் என்ன இனிமேல் பார்க்குறவெல்லாம் கல்லால் எறிவானே, யார் என்ன மதிக்க மாட்டானே, யார் என்கிட்ட பேச மாட்டானே. பாருங்க, ஒரு பாவி பாருங்க, ஒரு தெய்வ பிரசனத்தை விட்டு விலகி போய் விடுகிறான், பாவி சமூகத்தை விட்டு விலகி போய் விடுகிறான், பாவி குடும்பத்தை விட்டு விலகி போய் விடுகிறான். ஒரு தனிமை உணர்வுகள் தான், குற்றப்படி உணர்வு தான். அந்த காயினை கண்ணீரை கண்ட கடவுள் மனம் இறங்கினார். காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு, காயினை கொல்கிறவர் மீது 7 பலி சுமரும் என்று பிரியமானவர்களே அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இதுதான் கடவுளுடைய கருணையும் இரக்கமும். என்ன நினைக்கிறீங்க? ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான், தெரிஞ்ச கதை. இதெல்லாம் நான் புதுசாக பிரசங்கம் பண்ணுமா? இருந்தாலும் அதில் 1-2 குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். அவங்க இப்போ பயந்துட்டாங்க, ஆடையின்றி இருக்கிறாங்க. என்னாச்சு? அது எதை குறிக்கிறது? ஆடையின்றி இருக்கிறதுனால வேற மனுஷகமான காரியம் இல்லை. கடவுளோடு இருக்கிறவன் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருப்பான். கடவுளோடு இருக்கிறவர்கள் ஆவியினுடைய தூயாவுடைய அபிஷேகத்தில் இருப்பார்கள். கடவுளோடு இருக்கிறவர்களுக்கு கடவுளுடைய கிரேஸ் இருக்கும். பாவம் செய்யும்போது அந்த கிரேஸ், அந்த கிருபை, அந்த அருள் நம்மை விட்டு போயிடும், அந்த பிரசன்னம் போயிடும். அதுதான் குறிக்கிறது. இவங்க என்ன, கடவுளுடைய பிரசன்னம் போயிடும். இப்போ இவங்க நிர்வாணியாக இருக்கிறத பார்த்து என்ன செஞ்சாங்க? அவர்களாக அதற்கு பரிகாரம் காண முயற்சிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நாம் செஞ்ச பாவத்துக்கு நம்ம பரிகாரம் பார்க்க முடியும். நம்ம பரிகாரி இயேசு கிறிஸ்து, அவரே நம்முடைய பாவத்துக்கு பரிகாரி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரே நம்முடைய பாவத்திற்கு பரிகாரி, அனைத்துலக பாவத்திற்கு பரிகாரி அவரேன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பாவத்துக்கு பரிகாரி அவர்னு விசுவசிக்கணும். இயேசுதான் என் பாவத்துக்கு பரிகாரி. இந்த உலகத்தில் எந்த சக்தி யாரும் செய்யலை, இயேசுதான் என் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணார் சிலுவையில், அதை நாம் விசுவசிக்க வேண்டும். அப்போ இந்த ஆதாம் எவ்வளோ பரிகாரம் செய்ய போகிறாங்க? என்னது? அத்தி இலையை பிடுங்கி அவங்கள ஸ்டிச் பண்ணுறாங்க, ஆடை பண்ணுறாங்க. முதல் டெய்லரிங் ஆரம்பிச்சது அப்படி தான் நினைக்கிறேன். பெரிய பெரிய அத்தி இலையை வச்சு தச்சு போட்டுக்கிறாங்க. இப்போ ஆதாம் ஏவாளை பார்க்குறாரு, ஏவாள் ஆதாம் பார்க்குறாங்க. ஒரு குழப்பம் இல்லை, நம்ம நிர்வாணம் இல்லை, இப்போ நம்ம நல்லா ட்ரெஸ்ஸை மூடிடுச்சு, இலைகள் மூடிடுச்சுன்னு சொல்லி. நாமும் பல பாவத்தை செஞ்சுட்டு வேறு எதாவது பண்ணிகிட்டே இருப்போம். பாவத்தை மட்டும் பாத யாத்திரை போயிட்டு இருப்போம். பாத யாத்திரையெல்லாம் பாவத்தை மன்னிக்காது. இப்போல்லாம் புது ட்ரெண்டு ஒன்று வந்திருக்கு. என்னது? தவக்காலத்தில் முந்திலாம் தியானங்கள் எல்லா இடத்துலையும் வைப்பாங்க. இப்போ என்னாச்சு, ஒரு 10 கோயிலை சுற்றினா போதும்னு சொல்லி. கோயிலுக்கு போகிறதுலாம் நல்லது. நீ 10 கோயிலை சுற்றி 8 மொட்டை போட்டாலும் பாவம் போகாது. இதயத்தை மொட்டை போடணும். வேளாங்கண்ணி மாதம் அப்படி சொல்லலை. நீ பாவம் செஞ்சால் பாவம் செய்து, அதுதான் அங்கேயும் பாவம் செய்த தொட்டிலாம் வச்சுருக்காங்க. முறைப்படி போகாமல் அது சரியாக, முறைப்படி யுத்தம் செய்யாமல் ஒரு ஆளும் ஜெயிக்க முடியாது. பாவத்துக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து. இங்கே பாருங்கள், அது வேறு அதையெல்லாம் ஒரு 1000 மெழுகுதிரி குளித்தெல்லாம் பாவம் போயிடுமா? இவங்க ஆடை இழந்துட்டாங்க. என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட மந்தாடி இருக்கணும், தப்பு பண்ணின்னு ஒத்துருக்கணும். இல்லை இவன் என்ன செஞ்சான், எங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது, புத்தி இருக்குது, இவன் என்ன செய்கிறான், ஒரு பெரிய ஆடை தைத்து போட்டுக்கொள்கிறான். நான் ஒரு பெரிய கோயிலை கட்டினா ஓகே, நான் அங்கே ஒரு குருசடி கட்டி வைக்கிறேன். பாவத்துக்கு பரிகாரம் ஆகுமா? சாலமோன் ராஜா எத்தனையோ ஆண்டுகள் ஆலயம் கட்டினார், எருசலேம் ஆலயத்தை கட்டி முடித்தோன்னு அழுதார். என்ன அழுதார் தெரியுமா? அவ்வளோ பெரிய கோயிலை கட்டின மனுஷன் அழுதான், வானம் சிங்காசனம், பூமி கால் மண்ண, இந்த பாவி கட்டின ஆலயத்தில் வருவீங்களான்னு கேட்டார் அவர். நம்ம பாவத்தை அறிக்கிடாமல் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், சாமியாவுக்கு 2 அங்கியை வாங்கி கொடுத்துட்றேன், பூசைக்கு அப்பத்தை வாங்கி கொடுத்துட்றேன், ரசத்தை வாங்கி கொடுத்துறேன், கடவுளை ஏமாற்றக்கூடாது. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? உண்மைதானங்க? உண்மைதானே? நான் என் பாவத்தை பாருங்கள். யோபு தன் தரையில் விழுந்து தலையை மலித்து தரையில் விழுந்தார். தரையில் விழுந்து சாஸ்தாங்க பிரமாணம் தலையை மலித்தார். தலையில் மொட்டை போட்டால் முடி எடுத்த முடி வளர்ந்துடும். எவ்வளோ மொட்டை வேணாலும் போடுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. தப்புன்னு நான் சொல்லலை, அது உங்கள் நம்பிக்கை. அது முடி போட்டால் வந்துடும். ஆனால் இதயத்தை மொட்டை போடணும்ல. யோபு தன் தலையை மலித்தார்னா தலையில் சிந்தனையை மலித்தார், புத்தி தளத்தை யோசனை பண்ணார், சிந்தனையில் செய்த காரியங்களை யோசனை பண்ணார். நாம் நம்ம சிந்தனையில் ஏற்பட்ட பாவத்தை நம்ம ஒப்படைக்கணும், இதயத்தில் ஏற்பட்ட கெட்ட உணர்வுகளை ஒப்படைக்கணும்.
பிரைஸ் தி லார்ட். இப்போ என்னாச்சு, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா எல்லாம் பார்த்துக்கிட்டா, நம்ம அதெல்லாம் பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம், எப்படி எல்லாம் பண்ணிட்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்ல பாவத்தை பண்ணிட்டு நான் வரேன்னு வச்சுங்க, ஒரு 1,00,000 கொடுத்துட்டீங்க, கொடுத்து பரதர் ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஜெப கூட்டங்களாம் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு பல இடத்துல. காணிக்கை கொடுத்துட்டாப்போ 10ல் 1 கொடுத்துட்டாப்போ பாவம் மன்னிக்கப்பட்டது. எவ்வளோ கேவலமான உபதேசங்களாக இருக்குது உலகத்தில். நான் எந்த சபையை பற்றி சொல்ல, கேவலமான உபதேசம் இருக்குது. நல்ல உபதேசம் கத்தோலிக்க சபையில் பாவ சிந்தனை பண்ணுறது. 2 லட்சம் 5 லட்சம் கட்டினா கொடுத்துரு சரியாயிருமா, சரியாயிருமான்னு கேட்குறேன். இதயத்தை திறக்காமல் பாவ மன்னிப்பு இருக்காங்க. பாவத்தை அறிக்கிடாமல் அது விடுதலை கிடைக்குமா? இயேசு ரத்தம் சிந்தாமல் நமக்கு விடுதலை உண்டா? இயேசு மன்னிக்காமல் நமக்கு மன்னிப்பு இருக்கா? இயேசுட்டு வரணும்ல, அந்த அரியணையை நோக்கி வரணும்ல. இப்போ பார்த்தாங்க என்னாச்சு, கொஞ்ச நேரம் இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, பசுமையாக நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வர வர, கொஞ்சம் கவனிங்க, சூரிய வெளிச்சம் வர வர ஒரு மாதிரி போயிடுச்சா? ஒரு மாதிரி போகலை, இலையெல்லாம் பப்படம் மாதிரி உடஞ்சி மறுபடியும் நிர்வாணமாக தான் இருக்காங்க. ஆதாம் அவளுடைய ட்ரெஸ்ஸில் என்னாச்சு, என்ன பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ட்ரெஸ்ஸில் என்னாச்சு? ஏங்க கொஞ்சம் நல்லா உட்காருங்க. ஏன் இப்படி மணி என்னாச்சு தெரியுமா? 9:15 ஆச்சு, இன்னுமா உறங்கிட்டு இருக்கீங்க? ட்ரெஸ் என்னாச்சு? அவங்க தச்ச இலையெல்லாம் தைச்ச ட்ரெஸ் என்னாச்சு? சூரிய வெளிச்சம் பட்டவன பப்படம் மாதிரி போயிருச்சு, மறுபடியும் நீ நிர்வாணி தான். அதான் தன் பாவத்தை மூடி மறைக்கக்கூடிய வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறான். பிரைஸ் தி லார்ட். கடைசியில் பாருங்க, ஆண்டவர் வந்தார், வந்து நம்ம பிள்ளைக்கு அறிவில்லாமல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி என்ன செஞ்சார்? தோலாடை செய்து அவர்களை மூடினார். பிரைஸ் தி லார்ட். இன்று தேவன் தமது பரிசுத்தாவில் நம்மை மூட போகிறார். யார் நம்மை மூட வேண்டும்? யாருடைய இரக்கம் நமக்கு வேண்டும்? கடவுளுடைய இரக்கம் நமக்கு வேணும். காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார், இவன் கடவுளுடைய மகன் என்று. ஆதாம் ஏவாளுக்கு என்ன செஞ்சாங்க? தோலுடை செய்து அவர் போட்டார். அப்போ பைபிள் பண்டிதர்கள், பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாளுக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியுடைய தோலாடையினால் அவர்களை மூடினார்கள். அது புதிய ஏற்பாட்டில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துங்கிற ஆட்டுக்குட்டிக்கு அடையாளம். 2025 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆட்டுக்குட்டி, இதோ பாவங்களை சுமந்திருக்கிற சர்வேஸ்வருடைய செம்பரி, பாவிகளை மீட்க வந்த செம்பரி, 2025 ஆண்டுகளுக்கு கல்வாரி மலைகளை நமக்காய் பலியானாரே, அந்த பலியின் ரத்தத்தால் நாம் ஆண்டவர் மூட போகிறார். ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவிங்கிற புத்தாடையை தரப்போகிறார். நாம் பழைய மனிதனில் புதிய மனிதனாக மாறப்போகிறோம். அல்லேலூயா. அப்போ ஆதாம் ஏவாளுக்கு கருணை காட்டினவர், காயினுக்கு கருணை காட்டின உங்களுக்கு என்ன கருணை காட்டாமல் இருப்பாரா? சொல்லுங்க, இருப்பாரா? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நிறைய பேர் பாதியில் வந்து பாதியில் போகிறாங்க, அவங்களுக்கு தெரியல இன்னும். ஆனால் உங்களுக்கு தெரியுது, காத்திருந்து இந்த பலனை அடையணும்னு சொல்லி. இன்றைக்கி நல்ல ஒரு பாவ சிந்தனை செய்து ஆண்டவருடைய இரக்கத்தை அருளை நாம் பெறுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் பேதுருக்கு இரக்கம் காட்டினார், நல்ல கல்வனுக்கு இரக்கம் காட்டினார். நமக்கு தெரியும், அந்த ஊதாரி மைந்தன் வரும்போது அவனுக்கு செஞ்ச நன்மைகளை பாருங்கள். 1-2 எழுந்து ஓடி போய் அவனுக்கு கணக்கு கேட்கல, அதை கேட்கல, இதை கேட்கல, ஏண்டா அப்படி செஞ்சேன்னு கேட்கல. கட்டி பிடிக்கிறாரு, தழுவுறாரு, முத்தமிடுறாரு, அவனுக்கு குளிப்பாட்டுறாரு, கழுகுறாரு, ஆடை கொண்டு வந்து போடுறாரு, மோதிரம் கொடுக்குறாரு, செருப்பு கொடுக்குறாரு, உணவு கொடுக்குறாரு, சந்தோஷப்படுறாரு ஒரு அப்பா. நான் மனம் திரும்பி வரும்போது பரலோகத்தில் விண்ணகத்தில் சந்தோஷம் உண்டாகும். ஒரு பாவி மனம் திரும்பி வரும்போது பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தூதர்கள் இன்றைக்கி மகிழ்கிறார்கள். பரலோகம் உங்களுக்காய் களி கூறுகிறது. கடவுளுடைய முகத்தில் இன்றைக்கி தான் சிரிப்பு வரப்போகுது. உங்களை என்னை படைத்த நாளிலிருந்து கடவுள் அழுது கொண்டே இருக்கிறார். மனுஷன் பாவம் செய்யும் போதெல்லாம் கடவுள் அழுதுகிட்டே இருக்கார். மனுஷன் பாவம் செஞ்சு அவரை விட்டு விலகும் போதெல்லாம் காத்திருக்கிறார். அந்த ஊதாரி மைந்தனுடைய அப்பாவை போல என் மகன் வருவான்னு காத்துட்டு இருக்கார். இந்த இடத்துல ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். நல்ல ஒரு பாவரிக்கை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏனோ தானோ ஒரு பாவரிக்கை செய்யக்கூடாது, நல்ல ஒரு பாவரிக்கை செய்ய வேண்டும். பாவம் இல்லை என்று ஏமாற்றக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். மனஸ்தாபத்தோடு திரும்பி வரணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் 1-2 சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் நிறுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
இந்த ஒரு விலை மாது போய் இயேசுடைய பாதத்தில் பரிமள தைல ஊத்துறாளா 8ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரமா? நான் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எடுக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். எடுக்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அது உண்மையாக சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த விலை மாது சாதாரண ஒரு விலை மாது கிடையாது. சாதாரண ஒரு விபச்சாரி கிடையாது. வழியோரத்தில் நிற்கிறவங்க கிடையாது. அவர் ஆண்கள் விபச்சாரக்காரங்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. ஆனால் உலகத்தில் முழுவதும் நிறைய போதகர் பெண்களை மாத்திரம் தான் பேசிகிட்டே இருப்பான். தப்பு அது. இந்த விஷயத்தில் யாரும் மோசம் கிடையாது. என்னை பொறுத்தளவு அது அந்த விஷயத்தில் ஆண்கள் தான் கூடுதல்னு என்ன சொல்ல முடியும். பைபிளில் இருந்தேன் ஒரு பெண்ணை கல்லால் எறிந்து கொல்வதற்கு கொண்டு எல்லோரும் கல்லை வச்சுட்டு இருக்கிறான். இயேசுவே இவன் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டவ, இவ விபச்சாரம் செஞ்சால் நாங்கள் பார்த்தோன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் இவளை. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாரும் கல்லை போட்டு போயிட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் என்ன புத்தி இருக்கு? இந்த சமூகம் பாருங்க ரொம்ப மோசம். ஆண்கள் நாங்கள் ஏதாவது பண்ணால் பெருசாக கண்டுக்கிறாரு. நீங்கள் ஒரு யாரை பக்கத்தில் ஒருத்தர் தெரியாமல் சிரிச்சிட்டீங்க, அவ்வளோதான், போதும், வேலை முடிஞ்சு. அந்த அவனைப்பா சிரிச்சுதானே உத்தர ஊற்றிடுவானுங்க. அதுக்கு தான் ஏசு எங்கே சொன்னார், என்ன சொன்னார்? அத்தனை பேர் கல்லை போட்டான்ல எங்கள் ஆளுங்க. சரி, அது போட்டோம். ஒரு சின்ன ஒரு ஐடியாவுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு தெரியணும், யார் பாவத்தில் எல்லாத்துக்கும் அது காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லாரும் பாவிகள் ஒருமிக்க கெட்டு போயிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த பெண் இந்த விலை மாதை பற்றி நான் சொல்லும்போது, இவ பெரிய பணக்காரி, செல்வந்தை. இவளுக்கு அன்னைக்கு மாட மாளிகை இருந்திருக்கு. அவள் வீடே பயங்கரமாக இருந்திருக்கு. இப்படி கோயில் ஆர்ச்சி மாதிரி இருக்குமா வீடு. அவள் வீடு பெரிய அரண்மனை, கோயில் ஆர்ச்சி மாதிரி இருக்கும். வரிசையாக 2-3 ஆர்ச்சி இருக்கும் வாசல். இவன் இந்த விலை மாது சாதாரண ஆளுகிட்ட வர போக மாட்டான். அவள் வீட்டிலே இருப்பாள். அவளுக்கு பாதுகாவலர்களாக நிறைய இருக்காங்க. அவளை பரிபாய்க்கிறது அன்றைக்கே பீட்டுவிஷன் அது அவளுக்கு நிறைய அலங்காரம் இதெல்லாம் இருந்திருக்கு. அவளுக்கு அலங்கரித்து கேளுங்க, அலங்கரித்து சாயங்கால வேலைகளில் நல்ல மேக்கப்பெல்லாம் பண்ணிட்டு அந்த அழகு வாசல், அவள் வீடு வாசல் இருக்குல்ல, நான் பேசுறது புரியுதா? உலகிறது மாதிரி இருக்கா? இல்லை, எனக்கு இந்த ஃபீட்பேக்கு சரியாக வராதனால எனக்கு சரியாக கேட்கல. ஓகே, இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்லா மேக்கப் பண்ணி நல்லா ஜோடிச்சு ராணி மாதிரி என்ன செய்வான்? அந்த வீட்டு வாசல் 2-3 அலங்கம் இருக்கும். நுழைவு வாயில் 2-3 வாசல் இருக்கும், ஆர்ச்சி மாதிரி. இவள் என்ன செய்வாள்? இப்போ பாரு, கவனிங்க, இப்படி நடப்பா. இப்படியே 2 தடவை நடப்பா. நடந்த உடனே என்ன செய்வாங்க? வீட்டுக்கு வெளியே குதிரை மேலே, போதும், தேங்க்யூ, போதும், குதிரை மேலே. அன்னைக்கெல்லாம் பைக்கெல்லாம் கார்லாம் கிடையாதுல்ல, கொஞ்சம் குறைச்சிங்களே சார். பிரைஸ் தி லார்ட். குதிரை மேலே நிறைய செல்வந்தர்கள் நிற்பாங்க. இளவரசர் நிற்பான். பெரிய பெரிய ஆள்லாம் இருப்பான். மூட்டையோட பணத்தோட தங்க நாணயம் வெள்ளி நாணயங்களை கொண்டு வைப்பான் இவளோட வர்றதுக்கு. இதாவது என்னைக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரு புத்தகத்தில் படித்தவளை பற்றி. அப்போ இவனுக்கு என்ன, இவன் தரிசனம் கிடைச்ச உடனே இந்த மூட்டைகளை தூக்கி வீட்டுக்குள்ளே வீசுவானுங்க. வராந்தாவில் வீசின உடனே அந்த பணியாளர்கள், பணிப்பெண்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் மூட்டையை செக் பண்ணுவாங்க. எந்த மூட்டையில் பணம், வெள்ளி அல்லது பொன் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஆளை மாத்திரம் கூப்பிட்டு பாக்கி மூட்டையில் வெளியே போட்டுருவான். எடுத்துகிட்டு போ. எப்படி விபச்சார தொழில் பண்ணியிருக்கான் பாருங்க. அவள் நம்ம விபச்சாரி சாதாரண நினைக்கக்கூடாது. ஒரு நாள் அது கதை சொல்லுது, ஜீசஸ் தொழுநோய் சீமோன் வீட்டுக்கு போனோம். அந்த வழியிலலாம் போனோம். சிமியோன் வீட்டுக்கு போனார்ல, அந்த வழியாக தான் பாஸ் பண்ணி போனோம். போகிற வழியில் இவரும் போய் ஒரு லேசாக அப்படி நின்று ஒரு லுக்கு விட்டுருக்காரு. புரியுதா? அதுக்கு பிறகு அவர் தொழிலே ஸ்டாப் ஆகி போச்சு. ஏசு ஒரு பார்வை பார்த்தா போதும், எல்லா பாவமும் போயிடும். பார்த்துட்டு தலைவர் எங்கே போயிட்டாரு? சிமியோன் வீட்டுக்கு போயிட்டார். அங்கே போய் உட்காந்துருக்காரு. அங்கே 2 ஆத்மா அன்றைக்கி மீட்கப்பட்டுச்சு. ஒன்று சிமியோன், அந்த வீட்டு அவனுக்கு அவரை பற்றி சொல்ல நான் சொல்லி முடிச்சிடுவோம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு கையும் ஓடலை, காலும் ஓடலை. பணத்தை விட்டுட்டா, வீட்டை விட்டா, பணி பண்ண விட்டா, நேராக இயேசுக்கு பின்னாடி போகிறா. போய் பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு போகிறாளா? என்னென்ன செய்தா? போய் ஒன்றை காலில் மண்டி போட்டா. இதுவரை உலகத்தில் மண்டி போட்ட அவ இயேசுவின் பாதத்தில் மண்டி போட்டா. நாம் செய்ய வேண்டியதான். இன்றைக்கி நம்முடைய
சிந்தனை செயல் அனைத்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது என்ன செய்தாள்? அவளுடைய கண்களால் அழ ஆரம்பிச்சிட்டாள். மனஸ்தாபப்பட்டு வாய் திறந்து சொல்ல முடியாத பாவம், அருவருப்பான பாவம், ஈனத்தனமான பாவம் எல்லாவற்றையும் கண்ணீரால் கொட்டினாள். அவளுடைய கண்ணீரில் கண்கள் வந்தது என்னது? அனுதாபத்தின் கண்ணீர், மனஸ்தாபத்தின் கண்ணீர், பச்சாதாபத்தின் கண்ணீர், மனத மாற்றத்தின் கண்ணீர். அவளால் எத்தனையோ குடும்பம் அழுது இருக்குது, எத்தனையோ நாடு, எத்தனையோ குடும்பம் அழிஞ்சு போயிருக்குது. இன்னைக்கு அந்த கண்ணீரை எல்லாம், மனஸ்தாபத்தின் கண்ணீரை இயேசுடைய பாதத்தில் ஒப்படைக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீ சும்மா போய் மெத்தனமாய் பிதாசுவன் போட்டு நான் பாவம் செய்த ஒரு பெருமையாக அல்ல பாவசேதனம் பண்ண வேண்டியது. செய்த பாவத்தை நினைத்து கொண்டு ஒரு குழந்தையை போல நீ திரும்ப குழந்தை போல நீ மாற வேண்டும். அந்த ஒரு மனமாற்றம், மனஸ்தாபம், அழுதா, குழந்தை போல அழுதான். அந்த கண்களை ஆண்டுட்டு ஒப்படைக்கிறா. கண்ணீரை மாத்திரமில்ல, கண்களை. அந்த கண்களால் எத்தனை பேர் அவன் மயக்கிருப்பா, எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்திருப்பான். அந்த கண்களை, அந்த இச்சை நிறைந்த பார்வை இயேசுக்கு அர்ப்பணித்து விட்டாள். அதற்கு பிறகு என்ன செய்தாள்? கூந்தலை எடுத்து இயேசுவின் பாதத்தில் போட்டாள். அதை வச்சு துடைக்கிற என்ன அர்த்தம்? இந்த கூந்தலை வச்சு தான் எத்தனை பேரை அந்த கூந்தலை குறிக்கிறது. ஆண்களாக இருந்தால் நம்முடைய ஆரோக்கியத்தை குறிக்கிறது, நம்முடைய அழகை குறிக்கிறது. என்னுடைய அழகு ஆரை கெடுத்திருக்கிறது, என் ஆரோக்கியத்தினால் நான் யாரை கெடுத்திருக்கிறேன், என்னுடைய எனக்கு நல்ல பலம் இருக்கு, எத்தனை பேரை அடித்து காயப்படுத்தியிருக்கிறேன், ரவுடித்தனம் பண்ணியிருக்கிறேன். என் அழகு உடலை நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேன், அலங்கோலமான ஆடைகள் அணித்து எத்தனை பேரை மயக்கிருக்கிறேன். நான் பாவம் பண்ணல, ஆனால் என் ஆடைகள் மற்றவர்களை பாவம் செய்ய வைத்திருக்கிறது. இன்னைக்கு பெரியவங்களாம் போடுறதில்ல. உங்க வீட்டு கல்யாணங்கள்ல உங்க பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்கும் போதும் இன்னைக்கு அரைகுறையா ட்ரெஸ் தான். எச்சரிக்கை கிறிஸ்தவர்களே, உங்கள் வீட்டு பெண்கள் உடுத்துகிற ஆடை என்ன, பையன் போடுற ஆடை என்ன? உன் பையன் பகுதி பேண்ட போடுறான், உள்ளுக்கு உள்ளாடை இல்லை, கிழிஞ்ச பேண்ட போட்டிருக்கான், முட்டுக்கால் வரை இடுப்பு தெரியுது, பின்னாடி ஒன்றும் இல்லை, கம்மலுக்கு போட்டிருக்கான், பச்சை குத்தி இருக்கிறான் உன் பையன். உன் பொண்ணு எப்படி இருக்கிறா? கல்யாணத்துக்கு தெரியும் கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய மகிமை, கல்யாணத்துக்கு தெரியும். நான் கோபமாக பேசலைங்க, அவ்வளோ அருவருப்பா. இன்றைக்கி உலகத்திலேயே நம்ம தான் மோசமாக இருக்கும் தெரியுமா? யாருக்கும் புரிய மாட்டேங்குது. பைபிளை தூக்குனா போதுமா? நற்செய்தி கூட்டத்துக்கு வந்தால் போதுமா? நம்ம குடும்பத்தில் ஒழுக்க வேண்டாமா? நான் ஊழியக்காரன், என் குடும்பத்தில் என் பொண்ணும் பையனை ஒழுக்கம் இல்லைன்னா பிற வேறு குடும்பத்தில் எங்கே போய் ஒழுக்கத்தை சொல்ல முடியும்? சொல்லுங்க. என் மனைவி, எனக்கு மனைவி இருக்கா, அவன் ஒழுக்கம் இல்லைன்னா ஊழியம் செஞ்சு என்ன கிறிஸ்தவனாக இருந்த லாபம்? என் பிள்ளை கன்னியாஸ்திரியாக இருக்கா, அவன் ஒழுக்கம் இல்லைன்னா என்ன லாபம்? என் பிள்ளைக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைக்கு அரைகுறை ட்ரெஸ் போட்டு அப்பா ஊழியக்கார பிள்ளை பப்பள பழன்னு போனால் என்னங்க அர்த்தம் அது? இன்றைக்கி நம்முடைய குடும்பம் அப்படி தான் இருக்குது. அந்த அழகிய ஆரோக்கியத்தை எல்லாம் தேவனுடைய பாதத்தில் வைத்தாள். கல்யாண காரியங்களாம் பெரியவங்களாம் இருக்கீங்களா, எல்லாத்தையும் சொல்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது நல்லது வாங்கி கொடு, நீயும் நல்லது போடு. கிழவின்னு இருக்காங்க, அலங்கோலமான ட்ரெஸ் தான். அடுத்த 70 வயசாச்சில் உனக்கு எதுக்கு பச்சை சாரி கட்டணும்? உனக்கு நீ 75 வயசில் ஏன் லிப்டிங் போடுற? நீ 50 பவுன் 100 பவுன் போட்டுக்கோ. ஒரு ட்ரெஸ்ஸு சன்னல் ஜாக்கெட் போட்டு வந்தால் இதெல்லாம் சொன்னால் போதகர் மோசம்னு சொல்லிடுவீங்க. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போதகர் வேணும். உங்களுக்கு கடவுள் அழகு நம்ம கொடுத்துருக்க அழகு தெய்வம் தந்தது அல்லவா? நமக்கு தந்திருக்க. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அதனால் திருநெல்வேலியில் எல்லாத்தையும் ரவுடிகள் நிலைமை என்ன? கை காலில் ஒரு நரம்பு போச்சா போதும் இல்லை, வேலை முடிஞ்சில்ல. ஒரு மைனர் அட்டாக் வந்தால் போச்சில்ல, வேலை முடிஞ்சில்ல. கண்ணு கொஞ்சம் பார்வையில்னா போச்சில்ல, வேலை முடிஞ்சில்ல. காது கேட்கலன்னா பெப்பம்ல. ஆமாவா இல்லை சொல்லுங்கள். நான் கோபமாக பேசுகிறேன் நினைக்க, கோபமெல்லாம் இல்லை. கடவுளுடைய வார்த்தை சத்தியத்தை கத்தி பேச சொல்லியிருக்கார் ஆண்டவர். நீ கத்தி பேச நிறுத்தி விடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 38 வருஷமாக பேசியிருக்க காணிக்க ஊழியம் இல்லது, கடவுளுடைய ஊழியது. பேசிதான் ஆகணும். நம்ம குடும்பம் நம்ம திருந்தணும், அடுத்தவங்களை போய் திருத்தர் எப்படி? பிரைஸ் தி லார்ட். அதனால பெரிய அவள் என்ன செய்தாள்? அவளுடைய அழகையும் ஆரோக்கியத்தை எல்லாம் இயேசுவின் பாதத்தில் போட்டு விட்டாள். போட்டாளா? கண்ணீரை ஊத்தினாளா? கண்களை ஒப்படைச்சாளா? அழகு ஒப்படைத்தாளா? உலகத்தை முத்தமிட்ட உதடுகளால் இயேசுவின் பாதத்தை ஓயாமல் முத்தமிட்டாள். முத்தமிட்டு கொண்டே இருந்தாள். அடுத்து என்ன செஞ்சா? தன் பாவத்திற்கு யூஸ் பண்ணுகிற தைலம், பரிமள தைலம். எகிப்துக்கு போனீங்கன்னா அந்த செண்டு கம்பெனியில் நம்மளை கூட்டு போய் வறுத்து எடுத்துருவானுங்க. இந்த ஒவ்வொரு செண்டு இருக்குல்ல, அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் யூஸ் பண்ணுறது. இவ கையில் இருக்கிற விலையேறப்பட்ட அந்த அத்தர், அது அந்த பரிமள தைலம். அதை பாவத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, பாவத்துக்கு யூஸ் பண்ணுவான். அதனால் அதை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்தில் ஊற்றிட்டான். ஐயா, நான் இதுவரை சாக்கடையாக இருந்தேன்,
இனி உமக்கு பரிமள தைலமாக இருப்பேன். என் பழசெல்லாம் மன்னிங்கான்னு அழுது. அவள் தான் இன்றைக்கி உலகத்தில் நம்பர் 1 புனிதவதி. ஒரு விலை மாது புனிதவதியாக இருக்கிறான். உன் பாவங்கள் செந்தூரம் போல இருந்தாலும், உன் பாவங்கள் ரத்தாம்பரம் போல இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வாங்க, அதை கழுகுவார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்ம முடிக்கிறோம் நல்ல ஒரு மனசாகப்பட்டு. நான் இது நீங்களாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன பாவம்னு யோசனை பண்ணுங்கள். இப்போ சாப்பிட போகிறீங்கள, சாப்பிட போகும்போது அந்த இட்லிக்கு உப்பு இருக்கான்லாம் பார்க்க வேண்டாம், சாம்பார் சாயிலன்னு சொல்ல வேண்டாம். இன்றைக்கி சாப்பிட இங்கே வரல, சாப்பிட்றதுக்கு இங்கே வரலைங்க, நம்ம சாப்பிடாத சாப்பாடா, நான் கடவுளை தேட வந்திருக்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு கூட்டமாக பேசாமல். பிரைஸ் தி லார்ட். நான்லாம் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ண வேண்டிய ஓடி போகிறேன். ஏன் ஓடுறேன்? உங்கள் கூட்டத்தில் வந்து கை வச்சோமா பண்ண வேண்டாது. நீங்கள் தெய்வத்தை தேடணும், என்ன தேடக்கூடாது. நீங்கள் சாமியாரை தேடி வரல, பிஷப்பை தேடி வரல, நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. இயேசுவை சொந்தமாகணும். இது ஒரு விளையாட்டல்ல, இது தெய்வீக காரியம். உங்கள் ஆன்மீக வாழ்க்கை சுத்தமாகணும், உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் பிள்ளைங்க பேர குழந்தைங்க உங்கள் எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு இந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அவங்களோட நல்ல ஒரு பாவசிந்தனம் பண்ணோம். அல்லேலூயா. நான் ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன் நான். பிரைஸ் தி லார்ட். தென்காசியில் பாவர் சத்திரம் இடத்துல 93ஆம் ஆண்டு கன்வென்ஷன் நடத்தினோம். அப்போ அடுத்த அந்த அந்தோணி ஃபாதர் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல் கூட்டம் அந்த ஸ்கூல் கிரவுண்டில் வெளியே தான் ஒரு பந்தல் போட்டு கூட்டம் வச்சார் ஃபாதர். அப்போ நாங்கள் டிவைன்லேருந்து எல்லோரும் வந்தோம். அன்றைக்கி வந்து டிவைன் சென்டரில் தான் தியானம், வேறு எங்கேயும் இல்லை, வேறு யாரும் இல்லை. இப்போ வந்தோன்னா நிறைய இப்போ எங்கே பார்த்தாலும் பெட்டி கடை மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இப்போ இன்றைக்கெல்லாம் ஆளுங்க வந்து பயங்கர வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அற்புதம் எங்கே நடக்க அப்படி போகிறாங்க. நல்ல காரியம்தான். நீங்கள் எவ்வளோ அற்புதம் நடந்தாலும் உங்கள் மனசை பாதுகாத்துங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்களே ஒரு அற்புதம் தான், நீங்களே ஒரு மிராக்கல் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திடீர்னு அந்த சபைக்கு போகிறோம், இந்த சபைக்கு போகிறோம், அங்கே போகிறோம், அதெல்லாம் வேண்டாம். நமக்கு இருக்கிற இடத்துல மனுஷனாக இருந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த காலத்தில் நாங்கள் வந்திருக்கோம். வந்த உடனே முதல் நாள் பிரசங்கம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. சனிக்கிழமை பகலில் மத்தியானம் இப்படி தான் நான் காரசுரமாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னார், மழை பெய்யுமா, இந்த ஊரில் 2 வருஷமாக இந்த ஏரியாவில் மழையே இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் நல்ல ஒரு பாவரிக்கை செஞ்சு மனம் திரும்பி வாங்க, நினிவே நகரத்தில் நடந்த அதே அற்புதங்கள் நடைபெறும். பிரைஸ் தி லார்ட். நான் சும்மா தான் சொன்னேன். ஒரு ஊழியக்காரனுடைய வாயை என்ன செய்வார்? சொல்ல அவர் திறப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகளாக இருந்தால் நீங்களும் உங்கள் நாவுகளை சொல்கிற காரியத்தை செய்வார். சரியா? நல்ல விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் சொல்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அன்றைக்கி நடந்தது என்ன தெரியுமா? சனிக்கிழமை எல்லாம் அந்த சாயங்காலம் 4 மணிக்கு நற்கரணை எழுந்தேற்றோம். காலையில் 11 மணிலேருந்து பாவ சிந்தனம். நம்ம பாளையங்கோட்டை டயசிஸில் தான் 8-9 ஃபாதர்ஸ் வந்தாங்க. அந்த ஃபாதர்ஸில் எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அவங்க பள்ளி வளாகத்திலேருந்து பாவ சிந்தனை கேட்டாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைய பாவத்தை அறிக்கை செய்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு நற்கரணை எழுந்தேற்றம் வச்சு எல்லாம் ஆராதனை நடத்தணும். நான் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆராதனை நடந்தோடனே மாண்புயர் பாடியாச்சு. மாண்புயர் பாடி அந்த நற்கரணை உயர்த்தி பிடிச்ச உடனே திடீர்னு இந்த மேகம் இப்படி இருந்ததில் இருண்ட மேகம் வந்துச்சு. ஒரு காற்று அடிச்சது, ஒரு இருண்ட மேகம் வந்துச்சு, மின்னல் வெட்டிச்சு, இடிமுழம் கண்ணால் பார்த்தோம். மழை பெய்யும் சோங்க பயங்கரமான மழை, பயங்கரமான காற்று. பிரியமாங்களே, மக்கள் என்ன செஞ்சாங்க? அந்த மக்கள் நனைஞ்சிட்டே போனாங்க. இந்த கஸ்பாரனெல்லாம் அன்றைக்கி இந்த பின்னாடி இருந்தார் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சும்மா வந்து இங்கே வந்து பீடத்தில் அதெல்லாம் சொல்ல முடியாது, கண்ணால் பார்த்தது. அன்றைக்கி வானத்தை திறந்தார். மறுநாள் பார்த்தா நான் வந்து பார்க்குற அந்த கிரவுண்டில் மழை பெஞ்சு நனைஞ்சிருக்கும்ல, சிட்டுக்குருவி, தவிட்டுப்புறா இதெல்லாம் குளிச்சிட்டு இருக்குது தண்ணியில். 6-7 மழை இல்லாத ஊருக்கு மழை. அந்த மாதம் முழுங்க மழை. அந்த 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 வருஷத்தில் நல்ல மழை கிடச்சி, விவசாயியில் நல்ல மேன்மை வந்துச்சு. வருஷம் அந்த பாதை இருக்கிறவரே அங்கே நாங்கள் போனோம். நாங்கள் அதுக்கு பிறகு அந்த கோயிலெலாம் கட்டினாங்க. பிரியமாங்களே, மழை மாத்திரம் இல்லை, வானத்தின் மழையை திறந்தார்ல. இன்றைக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்துடைய பல மழைகளை திறக்க போகிறார். வானத்தை திறந்து இடங்கொள்ளாதபடி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பாருங்கள், சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தில் எண்ணிக்கங்க 1, உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8:1, சாபத்தையும் பாவத்தையும் அவருடைய விளைவுகளை எல்லாம் மாற்றுறார். 1. 2, நம்ம நோய்களெல்லாம் குணமாக்குறார். நோய் எப்படிப்பட்ட நோய்? பாரம்பரியமாக வந்து அம்மா அப்பா வழியாக வந்த நோய், பேய் கொண்டு வந்த நோய், இந்த பிரபஞ்ச அதிர்ச்சிகள், பிரபஞ்சத்தினால் ஏற்பட்ட, இந்த இயற்கையினால் ஏற்பட்ட சீட்ட வியாதிகள், அதுபோல் பேய்கள் கொண்டு வந்த வியாதி, பாரம்பரிய வியாதி, பாவம் மூலம் வந்த வியாதி, இதெல்லாம் பாவசேதம் செய்யும்போது போயிடும். பிரைஸ் தி லார்ட்.
இன்றைக்கி அநேக நோய்கள் சுகமாக போகுது. சும்மா கேட்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தோடு கேட்கணும் நீங்கள். அல்லேலூயா. அடுத்த தடவை வரும்போது ஒரு கோட்டு சூட்லாம் போட்டு வரலான்னு நினைக்கிறேன். அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. அப்படி கோட்டு சூட்டு போட்ட பிரசங்கியாக இருந்தால் நம்புகிறாங்க இன்றைக்கி. எப்படியும் இப்போ நான் சொல்கிறேன், நான் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த 3 நாளை என்ன நீங்கள் சுகமாகிட்டே இருக்கீங்க. உங்களுக்குள்ளே அற்புதம் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நேற்று நல்லா உறங்குனீங்களா இல்லையா? எத்தனை பேர் நல்லா உறங்குனீங்க? நேற்று உறங்க முடிஞ்சு கடவுள் அதை செஞ்சுருக்கார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஒன்று உங்கள் நோய்களெல்லாம் குணமாகுது. அடுத்து ஆண்டவர் வந்து உங்கள் ஆன்மாவை காக்கிறார். ஆன்மாவை காக்கிற பிசாசின் கையிலேருந்து நரக நெருப்பிலேருந்து காக்கிறாரு. இனிமேல் நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நான் ஒரு ஆன்மீகவாதி, தெய்வத்துக்குரியவன். என் ஆன்மா கடவுள்கிட்ட இருக்குது. பிரைஸ் தி லார்ட். என்னை பிசாசு தீண்டாது, நரகம் என்னை தீண்டாது, நரக வாசல் அணுகாது, வாதையின் கூடாரத்தை நெருங்காது, பொல்லாப்பு நேரிடாது. நான் தெய்வத்துடைய ஸ்பெஷல், கடவுளுடைய ஸ்பெஷல். நான் அல்லேலூயா. என் ஆன்மா மீட்கப்பட்டுருச்சு. நான் அடிமைத்தனம் இல்லை, நான் கடவுளுடைய பிள்ளை. அந்த உரிமை. பிரைஸ் தி லார்ட். அடுத்து என்னது? அவர் வந்து தன்னுடைய பேரன்பை காட்டுகின்றார். பேரன்பு அம்மாட்ட கிடைக்காத அன்பு, அப்பாட்ட கிடைக்காத அன்பு, கணவன்கிட்ட கிடைக்காத அன்பு, மனைவிட்ட கிடைக்காத அன்பு, இந்த உலகத்தில் யாராலும் கிடைக்காத அன்பு, இயேசுடைய பேரன்பு நமக்கு கிடைக்கிறது. இயேசுடைய அன்பு மாத்திரம் கிடைச்சிட்டா என்ன ஆகும்? மதர் தெரேசா மாதிரி ஆயிடுவீங்க. இயேசுவின் அன்பு கிடைச்சிட்டா புனித அசிசியாரை போல மாறிடுவீங்க. இயேசுடைய அன்பு கிடைச்சிட்டா அம்மா மாதா மாதிரி ஆயிடுவீங்க. இயேசுடைய அன்பு கிடைச்சா இந்த சூசைப்பர் நம்ம நினைக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் மாதா சூசை அப்படி பேசி சூசைப்பர் நினைச்சிடும். சூசைப்பர் மாதாவோட ஸ்பெஷல் ஆகும். என்ன அப்படி பார்க்குறீங்க? அதனால் வீட்டில் திருக்குடும்ப படம்லாம் வைக்கிறது நல்லது. நான் சூசைப்பர் ரொம்ப அழகாக இருப்பேன், மாதாட்ட இருக்க மாதிரி, அதை விட நல்லா இருப்பேன். அவரை மாதிரி குடும்பத்தில் உலகத்தில் ஒருவனும் கிடையாது. நீங்கள் ஆண்டோடைய அன்பு கிடைச்சி அவரை மாதிரி ஆயிடுவீங்க. பொறுமை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய பேரன்பினால் நம்மை நிரப்புகிறார். அடுத்து என்ன செய்கிறாரு? இரக்கம் காட்டுகிறார். இரக்கத்தை பற்றி பேசியாச்சு. இரக்கம் காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் காட்டார். சரியா? அடுத்து என்ன செய்கிறாரு? உங்கள் வாழ்நாளை நலன்களாக நிரப்புகிறார். உங்களுக்கு எந்த நன்மையும் குறைபடாது. அபிரகாம் குழந்தையில் அதையும் கொடுத்து குடும்பத்தை சரி பண்ணார். உங்கள் குடும்பத்தில் எல்லா குறைகளை மாற்றி எழுதி வச்சுங்க. இந்த தியானம் பெரிய சக்ஸஸாக இருக்கும். எல்லா குறைகளை மாற்றிடுவார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து உங்களுக்கு தீர்க்க ஆயுசு தருவார். 70, 80, 90, 100 வயசு வரை திடகாத்தமாக கோயிலுக்கு வந்து பூசை பார்த்துட்டு நற்கனை வாங்கிட்டு போய் மரணத்தை நமக்கு சொந்தமாக்கிற பரலோகத்துக்கு போவோம். பிரைஸ் தி லார்ட். மேலே அடுத்து என்னது? உங்கள் எல்லா இக்கட்டுகளையும் மாற்றுவோம். சிக்கலெல்லாம் மாற்றுவோம். கோர்ட்டு கேஸ் இருக்கும், பக்கத்து வீட்டு பொலி தர்க்கங்கள் இருக்கும், வேலையில் பிரச்சனை இருக்கும். இயேசு மாற்றுவார். நம்புங்க. அது நடந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். அடுத்து அவர் உங்களுக்கு நீதி செய்வார். என்ன செய்வார்? நீதி செய்வார். அவரே நீதியின் கதிரவன். இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. இதுக்கு மேலே பரிசுத்தாவை நிரப்புவார். ஆண்டவருடைய செல்ல பிள்ளைகளாக மாறப்போகிறோம். எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆமேன். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.